ராம 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 ஸ்ரீ ராமநாம की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय चाणिकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पदे हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। अंशुदेव स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगल साधमणि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुवान स्मरामि। श्री श्री भगवान बोधेंद्र स्वामी की जय। सगल साधमणि की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पद परब्रह्मणे नमः। राम 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 ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண நிகழ்வு விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சரவணயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தது வராகவதத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். ஹிரண்யாக்ஷவதத்தோட அது கேட்டால் எவ்வளோ புண்ணியம்னு சொல்லப்பட்டிருக்கு. அத்தனையும் சத்தியம். அடுத்ததாக பிரம்மதேவருடைய நிழலிலிருந்து தோன்றிய கர்த்தம பிரஜாபதியுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. கர்த்தம பிரஜாபதியை லோக சிருஷ்டிக்காக ஏவினார் பிரம்மதேவர். அப்போ சுவாயம்பு மனுடைய மனைவி சதரூபைக்கு 3 பெண்கள் 2 புத்திரர்கள் பிறந்தார்கள். சுவாமி மனுடைய புத்திரர் தான் யாருன்னா உத்தானபாதன், பிரியவர்தன், உத்தானபாதன் 2 புத்திரர்கள். தேவஹூதி, பிரசூதி, ஆஹூதி என்ற 3 பெண்கள். அதில் தேவஹூதியை கர்த்தமருக்கு விவாகம் செய்து வைக்கிறார். அந்த சரித்திரம்தான் இப்போது பார்க்கணும். அவள் பிரஜா சிருஷ்டியில் ஈடுபாடு இல்லை கர்த்தம பிரஜாபதிக்கு. பாகவதரா அவர் எப்பவும் பரமஹம்ச தர்மத்தில் தான் அவருக்கு ஆசையே. ஆனால் தந்தையினுடைய பேச்சு மீறக்கூடாததுக்காக பிரம்மதேவர் கட்டளை அனுசரித்து பகவான் அப்போ இல்லறத்தில் பிரவேசிக்கணும்னா அனுகூலமான பத்தினி வேணும். அந்த அனுகூலமான பத்தினி வேணும் என்பதற்காக பகவானை நோக்கி தவம் செய்கிறார். பகவானுடைய அனுமதியின் பேரில் இல்லறத்தில் பிரவேசிக்கணும், அதான் முக்கியம். பகவான் அனுமதி கொடுக்கலன்னா நம்ம எதையும் செய்யக்கூடாது. அப்படியே அந்த காலத்தில் அப்படி பகவான் அனுகிரகத்தினால் அது இல்லறம் நல்லறமாக இருக்கும். அப்போ பகவானை பிரார்த்தனை பண்ணணும். வெறும் இச்சைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது முக்கியம் இல்லை. பகவத் சம்மதமாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட கர்த்தம பிரஜாபதி பரம பாகவதர். அதனால் பகவானை நோக்கி 10,000 வருஷம் சரஸ்வதி நதிக்கரையில் தவம் ஏற்றுகிறார். பிரஜா சுஜயதி பகவான் கர்த்தமோ பிரம்மணோதிதா. மைத்ரேய உவாச்ச. பிரஜா சுஜயதி பகவான் கர்த்தமோ பிரம்மணோதிதா சரஸ்வத்யாம் தபஸ்தேபே சகஸ்ராணம் சமாதச. 10,000 வருஷம் தவம் புரிகிறார். தத சமாதியுக்தேன கிரியாயோகேன கர்த்தமः சம்பிரவேதே ஹரிம் பக்தியா பிரபன்ன பரதாசுஷம். தவமோ யாகமோ எது வந்தாலும் பக்தியோடு கூடியதாக இருந்தால் தான் அது பூர்ண பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பக்தி இல்லைன்னா எதுவுமே சோபிக்காதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படியேப்பட்ட பக்தியோடு கூடிய தவம் பண்ணுவார். பகவானுக்கு சாலக்கிராம பூஜையும் பண்ணுவார். அப்படி பகவானை 10,000 வருஷம் தவம் பண்ணி பகவான் வரலன்னு தெரிஞ்ச உடனே பூஜைகள் பகவானத்தில் கண்ணீர் விட்டார். தவசுனால் பகவானை பிடிச்ச முடியாது, பக்தினால் தான் பகவானை பிடிக்க முடியுன்றதுனால கிரியானுஷ்டானத்தினால பகவானை பூஜை பண்ணார், கண்ணீர் விட்டார். ஆனால் ஸ்ரீ அண்ணா அழகாக சொல்லுவார், 2 பொட்டு கண்ணீருக்காக தான் பகவான் பிரத்யட்சமானானா, 10,000 வருஷம் பண்ண தபசுக்காக பகவான் வரலையா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தத சமாதி யுக்தேன கிரியா யோகேன கர்த்தமஹ. அப்போது சமாதியுடன் கூடிய தவம் செய்து கொண்டு கிரியா யோகேன அது பிறகு பகவத் பூஜையும் பண்ணியிருக்கார், 10,000 வருஷம் தவமும் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் வருது இங்கே. மகான்கள் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் 10,000 வருஷம் பண்ண தவம் பண்ணியிருக்கார், ஆனால் வரலன்றதுனால தான் அப்புறம் பூஜைகளால் பகவானை கண்ணீர் வடித்து கொண்டு பகவான் நாமத்தை சொல்லி பூஜை பண்ணியிருக்கார். அந்த 2 பொட்டு கண்ணீருக்கு தான் பகவான் வந்திருக்கானோ அப்படி தான் மகான்கள் சொல்கிறாங்க. அது அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போது சம்பிரவேதே வரம் பக்தியா பிரபன்ன வரதாசுஷம். அந்த பக்திக்கு சந்தோஷம் அடைந்து தான் பகவான் வரம் கொடுப்பதற்காக பகவான் ஆவிர்பவித்தார் அந்த இடத்துல கருட வாகனத்தில்.
தாவத் பிரசன்ன பகவான் புஷ்கராட்ச கிருதேயுகே, அது வந்து கிருதயுகம் அந்த காலத்தம். தர்சயாமாச தம் சத்தா சாப்தம் பிரம்ம ததத்வபு, பகவான் சப்த பிரம்ம வடிவத்தில், அதாவது வெண்மை நிறத்தில் பகவான் காட்சி அளித்தாராம், சுக்லவர்ணத்தில். கருட பகவான் குங்குமாங்கிதனான கருட பகவான் கூட வெண்மை நிறத்தில் காட்சி அளிக்கின்றார். சங்கு சக்கரம் எல்லாமே வெண்மையாக இருக்கிறது. அவருடைய ஆடை கூட வெண்பட்டாடை உடுத்தி கொண்டிருக்கிறார் பகவான். அப்படிப்பட்ட பகவான் வெண்மை நிறமாக தோன்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சுறுசுறான கேசங்களோடு பகவான் சங்க சக்கர கதாதாரியாக பகவான் கருட வாகனத்தில் தோற்றமளித்திருக்கிறார். அப்போது அந்த கருட பகவானுடைய தலையானது பந்து போல் பகவானுடைய வக்ஷஸ்தலத்தை மறைக்கிறது தான். மகாலட்சுமியுடைய சேவை ஆகலை. கர்த்தம பிரஜாபதியை பிராம்சுகுன்னு சொல்லியிருக்காங்க, உயரக்க இருக்கக்கூடியவர். ஆனால் எட்டி எட்டி பார்க்குறார். ஆனால் மகாலட்சுமியுடைய கடாட்சம் தன்னால் படலைன்னு வருத்தப்படுறார். பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். பகவானை கைகூப்பி வணங்குறார். உடனே பகவான் பார்த்தார், ஆஹா இவர் மகாலட்சுமியுடைய கடாட்சத்துக்கு ஆசைப்படுறார் சொல்லி உடனே அந்த ரெக்கை, கருடனுடைய 2 ரெக்கை மேலே தன்னுடைய திருவடிகளை வைத்து ஏறி நின்று அப்படி எழுந்து நின்று காட்சி அளிக்கிறாராம். விநியஸ்த சரணாபுஜம் ஹம்சதேசே கருத்மதா திருஷ்பாக்கே அவஸ்திதம் வக்ஷஸ்ரீயம் கௌஸ்துபகந்தரம். இப்போ தான் வக்ஷஸ்தலம் சேவை ஆகிறது. அப்போ கௌஸ்துப ரத்னமும் டால் அடிக்கிறத பார்க்குறார். சாக்ஷாத் பகவானே பிரத்யட்சமாக இருக்கான். அந்த மகாலட்சுமியுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது கர்த்தம பிரஜாபதிக்கு. அப்போது அந்த கருட வாகனத்தினுடைய ரெக்க மேலே ஏறி நின்று தரிசனம் கொடுக்குறாரு. அம்சதேசே கருத்மதா, கருத்மதா கருட பகவான் அம்சதேசன்னா அந்த ரெக்கை மேலே ஏறி நின்று தரிசனம் கொடுக்குறாராம். அப்போ திருஷ்பாக்கே அவஸ்திதம் ஆகாசத்தில் பார்த்தார். அவஸ்தித வக்ஷஸ்திரியம் கௌஸ்துபகந்தரம் ஜாது ஹர்ஷோ அவதன் மூத்னா சிதோ லப்த மனோரதா. சாக்ஷாமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் பகவானே. அப்போ பகவானை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுறார். கீர்வஸ்தப்ய கிருணாத்து பிரேத ஸ்வபாவாத்மா கிருதாஞ்சலி, கைகொப்பி கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுறார். ரிஷிர்வாச்ச ஜிஷ்டம் பதாத்தியகில சத்வராசேஹே சாம்சித்யம் அக்ஷணஸ்தவ தர்ஷனான்னஹா. சகல ஜீவராசிகளுக்கும் கண்ணடைஞ்ச பலனே என்னென்னா பகவத் தர்ஷனம் பண்ணுறது தான். அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய லட்சியமே. பகவத் தர்ஷனம் ஆகணும். மனுஷ ஜென்மா எடுத்த வருத்தத்துக்கும் அதுக்கு தான் பகவான் கண்ணை கொடுத்துருக்கான். ஜிஷ்டம் பதாத்தியகில சத்வராசே சாம்சித்யம் அக்ஷணஸ்தவ தர்ஷனான்னஹ. எங்களுக்கு வந்து நேரடியாக வைகுண்டத்துலேருந்து வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கீங்களே, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம். இப்போ தான் நான் கண்ணடைஞ்ச பலன் அடைஞ்சிருக்கேன் அப்படின்றார். எத் தர்ஷனம் ஜன்மபிர் ஈட்டிய சத்பிஹி ஆசாசதே யோகின ரூட யோகாக. வேறொன்றில் அஷ்டாங்க யோக பயிற்சினால் மூச்சு அடக்கி வாதாசி பர்ணாசிகளாக இருந்து ஆகார நியமங்களும் கடைப்பிடித்து பிராணனை அடக்கி மனசை அடக்கி இந்திரியங்களை அடக்கி பல ஜென்மங்களாக யோகத்தினால் உடம்புலாம் எலும்பு தோலும் ஆக்கி யோகத்தினால் கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டிய இந்த ரூபத்தை சுலபமாக எனக்கு அனுகிரகம் செய்யறதுக்காக பகவான் வந்திருக்கீங்களே, காட்சியளித்திருக்கிறீர்களே. அப்படியேப்பட்ட ஞான கண்களை யோகிகளாக ஞான கண்களை பார்க்க வேண்டிய அந்த ரூபத்தை இந்த ஊனக்கண்களாலும் பார்க்கும்படி நீங்கள் தோன்றியிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறார். எத் தர்ஷனம் ச ஜன்மபிர் ஈட்டிய சத்பிஹி. அப்படியேப்பட்ட சாதுக்கள் குலத்தில் புகழத்தக்க சாதுக்கள் குலத்தில் பிறந்தவர்களாகிய யோகிகள்லாம் எந்த பகவானை பார்க்க வேண்டும் என்பதற்காக கடுமையான யோகங்களால் தியானம் செய்கிறார்களோ அந்த பரம்பொருள் என் ஊனக்கண்களுக்கும் புலப்படும்படியாக காட்சியளிக்கிறாரே என்று சொல்கிறார். ஏ மாயா தே ஹதமேத சஸ்தத்து பாதாரவிந்தும் பவசிந்து போதம் உபாசதே காமல் அபாய தேசம் ராசிச காம நிறைய அபியஸ்யும். எந்த சௌக்கியங்கள்லாம் இந்த லோக சௌக்கியங்கள்லாம் நரகங்களில் கூட கிடைக்குமோ அப்படி மாயால் கெடுக்கப்பட்ட புத்தி உள்ளவர்கள் மோட்சத்தை அருளக்கூடிய பகவான் திருவடி கமலங்களை பிறவி சம்சார சாகத்தை கடத்து வைக்கக்கூடிய அந்த திருவடி கமலங்களை இந்த மாயால் வஞ்சிக்கப்பட்ட புத்தி உள்ளவர்கள் உபாசதே காமல் அபாய தேசம் அற்பமான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பகவானை வழிபடுகிறார்களே, இது என்ன ஒரு அறியாமை என்று சொல்கிறார். ஏன்னா நரகத்தில் கூட இந்த சௌக்கியங்கள்லாம் கிடைக்குமா? அப்படியாப்பட்ட இதை வந்து மனுஷ பிறவி எடுத்து இறந்த அல்ப சௌக்கியங்களை யாருன்னா விரும்புவாங்களா அப்படின்னு சொல்கிறாருங்க. ஏ மாயா தே ஹதமேத சஸ்தத்து, மாயாளுக்கு எடுக்கப்பட்ட புத்தி உள்ளவர்கள் பாதாரவிந்தும் பவசிந்து போதம். அந்த திருவடி கமலங்கள் எப்படிப்பட்டதுன்னா பவசிந்து போதம், சம்சார சாகரத்தை கடத்தி வைக்கக்கூடிய திருவடி கமலங்களாக அது. அப்படிப்பட்ட படகம் அது. ஆனால் உபாசதே காம லவாய தேசம், அந்த அல்பமான காம சுகத்துக்காக பகவானை
அந்த காமத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பகவானை வழிபடுகிறார்களே, இது என்ன அறியாமை என்று சொல்கிறார். ஆசேஷ காமா நிறைய அபியஸ்யுகும். ஆனால் மாயால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நீ மாயை ஜெயிச்சிட்டியோ அப்படின்னு பகவான் ஒரு புன்சிரிப்பு, மனஸ்பர்சஸ்மிதேக்ஷணம், மனசை தொடக்கூடிய ஒரு புன்சிரிப்புனால ஒரு கடாட்சம் என்ற ஒரு கடாட்சத்தினால புன்சிரிப்பு சிரிக்கிறார். நீ மாயை ஜெயிச்சிட்டோனோ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அந்த புன்சிரிப்பானது. இல்லை சுவாமி, நானும் மாயைக்கு வசப்பட்டவன் தான். ஏன்னா அற்பமான சௌக்கியத்துக்காக பகவானை வழிபடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அனுகூலமான பத்தினி வேணுன்றதுக்காக நான் உங்களை வரவழைத்து விட்டேன் வைகுண்டத்திலிருந்து அப்படின்னே தன்னை சொல்கிறார். ததாசாகம் பரிவோடு காமகா சமானசீலம் கிரகமேதேனும். அனுகூலமான பத்தினி வேணுன்றதுக்காக நானும் வீட்டுக்கு ஒரு இல்லத்தரசி வேணுன்றதுக்காக உங்களிடத்தில் நான் பிரார்த்தனை பண்ணது தப்பு தான். உபேயமான் மூலம் அசேஷ மூலம் துராசைய காம துகாங்கிரிபஸ்ய. காமதேனு போல எல்லா ஆசைகள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய உங்கள் திருவடி கமனங்களை துராசையாக கெட்ட ஆசைகளுக்காக. ஆனால் உங்களுடைய திருவடி கமனங்கள் எப்படிப்பட்டதுன்னா எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய கற்பவருஷம் போல உங்கள் திருவடிகள். காமதேனு போல அப்படி உபாசித்தவங்களுக்கு எல்லா பலங்களையும் அடைகிறார்கள். தர்ம அர்த்தம் காம மோட்சம் 4 வித புருஷத்தான் அடைகிறார்கள். ஆனால் அது உண்மைதான். ஆனால் நான் நானும் அந்த மாயால் வஞ்சிக்கப்பட்டவன் தான். அதனால்தான் நான் கிரகமேதேனும் ஒரு இல்லத்தரசி, அனுகூலமான சமான சீலாம், எனக்கு சமமான ஒரு நன்னடத்தையுடைய சிறந்த ஸ்திரீயை நான் பிரார்த்தனை செய்கிறேன் வேண்டுமென்று. அனுகூலமான பத்தினி வேணும்னு உங்களிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்கிறார். உபேயமான் மூலம் அசேஷ மூலம் துராசைய காம துகாங்கிரிபஸ்ய. என்னுடைய கெட்ட ஆசையை பாருங்களே சுவாமி, இந்த அல்ப விஷயத்துக்காக உங்களை வருகின்றதுலேருந்து வர வச்சுட்டே அப்படின்னு வருத்தப்படுறார். பிரஜாபதிஸ்ய வசசாதீஷ தந்தியா லோக கிலாயம் காமஹதோ அனுபத்த அகம் ச லோகானு கதோ வகாமி பலிம் ச சுக்லானி மிஷாய துப்பியம். இமிக்காத கண்கள் உடையவனாகிய பகவான் உங்களுக்கு நமஸ்காரம். நானும் லோகத்தை அனுசரித்தவன் தான். நானும் இந்த ஆசைகளுக்கு உட்பட்டவன் தான், அதில் பந்தப்பட்டவன் தான். அப்படியேப்பட்ட வேதவாதங்களுடைய கயிறுகளால் கட்டப்பட்ட நானும் பந்தப்பட்டவன் தான். அந்த தர்மங்களை இல்லற தர்மங்களை கடைப்பிடிக்க நானும் ஆசைப்படுறேன். அதனால் லோகத்தை அனுசரித்தவனாகிய எனக்கு அந்த இல்லற தர்மங்களாலே அந்த ஸ்வதர்மத்தினாலே உன்னை ஆராதிக்க விரும்புகின்றேன் என்று சொல்கிறார். லோகம்ச லோகானு கதான் பசும்ச்சே ஹித்வா சிதாஸ்சே சரணாதபத்திரம். எங்களைப் போல லோகத்தை அனுசரிக்கிறவர்களாகிய எங்களை போன்றவர்களை சாதுக்கள் சட்டம் பண்ண மாட்டாங்க. சாதுக்கள்லாம் லோகாம்ச லோக அணுகதாம் பசும்ச்சே, அப்படிப்பட்ட மிருக சௌக்கியங்களை அனுபவிக்கின்ற லோகத்தை அனுசரிக்கின்ற எங்களை போன்றவர்களை சாதுக்கள், பரமம்சர்களாகிய சாதுக்கள். தன்னை வினயத்தோடு இப்படி தாழ்த்தி பேசுகிறார் கர்த்தம பிரஜாபதி. லோகாம்ச லோகானு கதான் பசும்ச்சே ஹித்வா சிதாஸ்சே சரணாதபத்திரம். அப்படிப்பட்ட எங்களை போன்ற லோக சுகத்தை விரும்புபவர்களை உதறி தள்ளிட்டு பகவான் திருவடி கமலங்களையே ஆசிரித்தவர்களாகிய பரம அம்சர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? பரஸ்பரம் தத்குண வாத சீது பீயூஷ நிர்யாபித தேக தர்மாக. பரஸ்பரம் ஒருத்தர் பகவானுடைய குணங்களை பற்றி எடுத்து பேசி அனுவாதம் பண்ணி, அது அனுவாதம் மட்டும்தான் எடுத்து பேசுறது. அந்த பகவானுடைய குணங்களை எடுத்து பேசி அந்த அமிர்தத்தில் மூழ்கியவர்களாகிய பீயூஷ திர்யாபித தேக தர்மாக. வீட்டை மறந்துடுவாங்களாம், தேகத்தை மறந்துடுவாங்களாம், பசிதாகத்தை மறந்துடுவாங்களாம், எல்லாத்தையும் மறந்து அந்த கிருஷ்ண பக்தியில் தலைக்கக்கூடியவர்களாச்சு. அப்படிப்பட்ட பாகவதர்களுக்கு உரிய பகவான் அவர்களுக்கு தானே தரிசனம் கொடுக்கணும். நானும் லோகத்தை அனுசரித்தவனாக இருக்கிற எனக்கு போய் இந்த ஊனக்கண்களால் பார்க்கும்படி தரிசனம் கொடுத்துருக்கீங்களே, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம். ஆனால் இவருடைய அந்தரங்க மனசு அவருக்கு புரியும். இவர் தன்னை தாழ்த்திக்கிறார். நான் அல்பமான ஆசைகளுக்காக வைகுண்டத்தில் உங்களை வர வச்சுட்டேன், உங்களை பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். ஆனால் பரமாம்சர்களாகிய பாகவதர்கள்லாம் எங்களெல்லாம் இது போல் அல்ப ஆசை உடையவர்களை சட்டம் பண்ண மாட்டாங்க. பகவானை ஆசிரித்தவர்களாகிய அவர்கள் பரஸ்பரம் அந்த பாகவதர்கள் கூடி கிருஷ்ண கதைகளை பேசி தேக தர்மங்களை மறந்து விடுவார்கள். உடம்பு வலிக்குது, கொஞ்சம் நோய் வந்துச்சுன்னா உடனே பாகவதத்தை விட்டுடுறோம். மனசு கவலையாக இருந்தால் மூடு சரியில்லைன்னு பாகவதம் விட்டுடுறோம். ஆனால் மகான்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சிக்கணும். பரஸ்பரம் தத்குண வாத சீது பீயூஷ நிர்யாபித தேக தர்மாக. அந்த பகவானுடைய கதைகளை பேசுறதுல அவ்வளோ சௌக்கியம் இருக்கான்.
அது அமிர்தம் போல, பீயூஷம், அப்படி பாயாசம் போல் அப்படியே பருகலாமா அந்த கிருஷ்ண கதைகளை. அந்த சுகத்தில் அனுபவித்தவங்களுக்கு இந்த தேக தர்மத்தை லட்சியம் பண்ண மாட்டாங்களாம். தேகம் போட ஒரு நாள் போக போகுது, என்றைக்கு இருந்தாலும் உடம்பு நோய் நொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கி உட்காந்துருமே கிருஷ்ண கதைக்கு வர்றதுக்கு. அப்படி ஜுரமோ அதெல்லாம் சரி பண்ணி மாத்திரை போட்டு டக்குன்னு பகவத்வாத் விஷயத்துக்கு வந்து உட்காந்துருவாங்க. பாராயணம் வந்து தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு பாராயணம் பண்ணுறதில்ல, விட்டேன் இன்றைக்கி. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. தேக தர்மங்களை திறந்துட்டு தான் பகவத் கதைக்கு வரணும். கொஞ்சம் உடம்பு அசௌகரியமாக இருந்தால் உடனே நாமத்தை விட்டுறணும், பாகவத பாராயணம் பண்ண விட்டுடலாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த தேக தர்மத்தை அலட்சியப்படுத்திட்டு பாகவதத்தில் சத்தையாக இருப்பாங்களாம் பாகவதர்கள். அவர்கள் போய் பசிதாகத்தையே லட்சியம் பண்ண மாட்டாங்க. அப்படின்ற போது இந்த உலகாசைகளை அவர்களை விரும்புவார்கள்? விரும்ப மாட்டாங்க. அப்படியேப்பட்ட பாகவதர்களால் அர்ச்சிக்கத்தக்கவர் பகவான். ஆனால் நாங்களாம் லோகத்தை அனுசரித்தவர்கள் அப்படின்னு தன்னை தாழ்த்தி பேசுகிறார் கத்தம் பிரஜாபதி. ஆனால் பகவான் சொல்கிறார் மனஸ்பர்சஸ்மி தேக்ஷணம். பகவானுக்கு தெரியுமா, அவருடைய மனசு உள்ள அபிப்பிராயத்தை அறிந்து சொல்கிறார், நீ வந்து உலகாசைகள் உட்பட்டவன் கிடையாது கத்தம பிரஜாபதியே. பிரம்மதேவருடைய கட்டளையின் பேரில் தான் நீ வந்து இல்லறத்தில் பிரஜாசஷ்டிக்கு ஈடுபட்ட. ஆனால் உண்மையிலே வந்து கத்தம பிரஜாபதிக்கு இல்லறத்தில் ஆசை கிடையாது. அவர் சன்னியாச தர்மம் தான் ஆசை, பகவானை வழிபடணும் தான் ஆசை அப்படின்னு அவருடைய உண்மையான உள்ள ஆழ் மனசை பார்த்து தான் பகவான் அனுகிரகம் பண்ணான். சரி, கிரகமேது தேனும்னு சொல்கிறாரே, இவர் இல்லத்தரசி ஒரு அனுகூலமான பத்தினி வேணும்னு சமானசீலாம் பரிவோடு காமகா. சரி, அனுகூலமான பத்தினி வேணும்னு கேட்குறாரே அப்படின்னு சொன்னால் அது பிரம்மதேவர் கட்டளையின் பேரில் இல்லறம் நடத்த அவர் விரும்புகிறார். அதான் விஷயம். அதனால் அந்த பத்தினி எப்படின்னா அனுகூலமான பத்தினியாக இருந்தால் தான் நம்ம பகவத் வழிபாடுக்கு அனுகூலமாக இருக்க முடியும். ஆனால் இல்லறமும் நடத்தணும் பிரஜா சிருஷ்டிக்காக. அப்படி பிரம்மதேவர் கட்டளையின் பேர் தான் வந்திருக்காரு. இவருக்குன்னு பார்த்தா எந்த ஆசைகளும் கிடையாது. இவர் எப்பவும் சன்னியாசி தான், இல்லறத்தில் இருந்தாலும் சன்னியாசி தான் கர்த்தம பிரஜாபதி அப்படின்னு அவருடைய உள்ளத்தை அறிந்தவர் பகவான். அதனால் சிரிக்கிறாராம் மனஸ்பர்சஸ்மி தேக்ஷணம். அவருடைய மனசை அறிந்ததுனால அப்படி சிரிக்கிறாராம் பகவான். அப்போ இவர் பாகவதர் இல்லையா? யாரோ பாகவதர்லாம் அவர்கள் பகவானுடைய கதைகளை பேசி அனுபவிப்பாங்களாம். அவர்கள் தேக தர்மத்தெல்லாம் மறந்துடுவாங்க. அப்படிப்பட்டவர்களாம் எங்களெல்லாம் லட்சியம் பண்ணுவாங்களா? ஆனால் நாங்களும் இல்லறத்தில் புக வந்து கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்பட்றேனே நான் அப்படின்னு தன்னை தாழ்த்திக்கிறார். ஆனால் பகவான் அவரை உயர்த்தி தான் பார்க்குறாராம். அப்போ பகவான் சொல்கிறார், கவலைப்படாத. ஸ்ரீ பகவான் வாச்ச விதித்வாதவ சைத்தியமே ஒரைவ சமயோஜிதத்து எதத்தம் ஆத்மநியமேகி துவயை பாகம் சமர்ச்சித. அப்பா, நீ ஆசைப்பட்டது, என்னை அர்ச்சித்தது ஒரு பொழுது வீண் போகாது. அதே சமயத்தில் என்னை நியமத்தோடு என்னை அர்ச்சித்திருக்கிறாய். எனக்காக தவம் பண்ணியிருக்க 10,000 வருஷம். அதனால் நீ பண்ண பூஜைகள், எனக்கு இடத்துல பண்ண பக்தி ஒரு பொழுது வீண் போகாது. நவை ஜாதும் ரிஷைவத்யாத் பிரஜாத்தியக்ஷம் அதர்கணம். என்னுடைய பூஜையானது ஒரு பொழுதும் பொய்யா போகாது. பவத் விதேஷ் அதிதராம் மைய சங்கிருபிதாத்மனஹா. என்னிடத்தில் மனசு அர்ப்பணித்தவராகிய எனக்கு ஸ்தோத்திரம், என்னை அப்படி ஸ்துதிக்கின்றாயே, இடத்துல அப்படி பக்தி பண்ணியிருக்கியே, அது ஒரு பொழுதும் வீண் போகாது அப்படின்னு சொல்கிறார். நான் உனக்கு முன்னாடியே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் நான் அப்படி சொல்கிறேன். சைத்தியம் மே புரைவ சமயோஜிதத்து. அதனால் வந்து பிரம்மாவர்த்தம்யோ அதிவசன்னு சாஸ்திரி சப்தார்ணவாம் மகிம் சச்சேக விப்ரராஜ ரிஷிர் மகிஷ்யா சதரூபையா ஆயாஸ்யதி திதுக்ஷஸ்துவாம் பரஸ்வ தர்மகோவிதா. தர்மம் தெரிந்தவராகிய சுவாயம்பு மனுவானவர் ஆத்மஜாம் அசுதா பாங்கியம் வயசீல குணான் விதாம மிருகயந்தி பதிம் தாஸ்யதி அனுரூபாயதே பிரபு. பிரம்மாவர்த்தத்தில் வாசம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட சப்த தீபங்களுக்கு அதிபதியாகிய சுவாயம்பு மனுவானவர் இன்றிலிருந்து நாளிலிருந்து மறுநாள் பரஸ்ப தர்மகோவிதா. பரஸ்ப தர்மகோவிதா தித்துக்ஷஸ்தான் உன்னை பார்க்க வேண்டி அவர் வரப்போகிறார். நாரதர் போய் தேவகூதி இடத்துல கத்தம பிரஜாபதியுடைய குணங்கள்லாம் சொல்லியிருக்கார். அதனால் கத்தம பிரஜாபதி பரம பாகவதன் அவருக்கே வாக்கு பண்ணணும் தேவகூதி ஆசைப்பட்டிருக்கலாம். அதனால் இப்படிப்பட்ட பாகவதன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக பொண்ணை தேடி நீ போக வேணாம், பொண்ணு உன்னை தேடி வரப்போகுது. சுவாயம்பமனு தன் பெண்ணை கொடுக்கறதுக்கு உன் இடத்துல வரப்போகிறார். அப்போ அந்த பெண்ணோடு சேர்ந்து நீ இல்லறம் நடத்து அப்படின்னு பகவான் சொல்கிறார். அவள் அழகான கண்கள் ஆத்மஜாம் அசிதா பாங்கிம் வயசீல குணான்விதாம். அழகான கண்கள் உடையவள், அதே சந்தில் இளம் வயதுடையவள், நல்ல நடத்தை உடையவள், நல்ல குணங்கள் பொருந்தியவள்,
அப்படிப்பட்டவளோட மிருகயந்தியும் பதியும் தாசி. அப்போ அவளுக்கு சமமான பதி யாருன்னு தேடிக்கொண்டு இருக்கிறார் சுவாயம்பு மனு. அது நீதான நாரதர் வாக்காளை கேள்விப்பட்டு உனக்கு பொண்ணை கொடுக்க வரப்போகிறார் என்று சொல்கிறார். மிருகயந்தியும் பதியும் தாசியத்தை அனுரூபாய தே பிரபு. இப்படிலாம் கேட்ட உடனே இதெல்லாம் சொல்லிவிட்டு, நீ அது மட்டும் இல்லை, அவளோட நீ இல்லற நடத்துன்னு சொன்னால் உனக்கு நானே மகனாக பிறக்கப் போகிறேன். எதுக்காகனா, சாங்கிய யோகம் உலகத்தில் மறைந்து விட்டது. அந்த சாங்கியத்தை மறுபடியும் பிரவர்த்திப்பதற்காக நான் கபில வாசுதேவராக அவதரிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவளோட இல்லறம் நடத்து அப்படின்னு பகவான் சொல்லிவிட்டு பிரியா விடைபெற்று பகவான் கிளம்பி போகிறாராம். ஏன்னா பக்தனை விட்டு பகவானுக்கு பிரிய முடியலையா. அப்போ கண்களில் கண்ணீர் மல்குதான். அந்த கண்ணீர் துளியானது பிந்து சரஸ், ஒரு சரஸாக ஒரு குளமாக தேங்கி போச்சான். அதான் பிந்து சரஸ்ன்னு சொல்கிறோம். ரிஷிகள்லாம் சேவித்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பிந்து சரஸ் பகவானுடைய கண்ணீர் துளி ஒரு குளமாக தேங்கி போச்சான். அப்படி பக்தனுக்காக கண்ணீர் விட்டாராம் பகவான் இந்த இடத்துல. யஸ்மின் பகவதோ நேத்ரான் ஞபதன் அசுபிந்தபகா கிருபையா சம்பரி தஸ்ய பிரபன்ய அர்ப்பிதையா புருஷம். அப்படிப்பட்ட அவதன் அசுபிந்தபகா, அந்த பிந்துக்கள், பிந்து துளிகள், கண்ணீர் துளிகள் விழுந்ததுனால அது பிந்து சரஸ்னு பேர் அந்த. சரி, அப்படி பகவான் கண்ணீர் வடித்து கொண்டு பிரியா வடிபெற்று கொண்டு பகவான் திரும்பி போகிறானாம். அப்போ அந்த முன்னழகை பார்த்து அவ்வளோ அழகாக இருக்குது, பின்னழகை பார்த்து ரசிக்கிறாராம். அப்போ கருட பகவான் அந்த ரெக்கை அடிச்சுட்டு போகும்போது அந்த ரெக்கையிலேருந்து சாமகானங்கள் வெளிப்படுறது தான். அந்த சாமகானங்களை கேட்டுக்கொண்டே பகவான் வைகுண்டத்துக்கு கிளம்பி போகிறான். ஆகர்ணியன் பத்ரதேந்திர பக்ஷை உச்சாரிதம் ஸ்தோமம் உதிர்ந்த சாமக. இப்படி தத்தை பிந்து சரோ நாம சரஸ்வத்தியா பரிப்ளுதம் கிருபையா சம்பரி தஸ்ய பிரபன்ய அற்பதையா புருஷம். தத்வை பிந்து சரோ நாம சரஸ்வத்தியா பரிப்ளுதம் புண்ணியம் சிவாமிருத ஜலம் மகர்ஷிகான சேவிதம். மகர்ஷிகளாம் சேவிக்கத்தக்க புண்ணிய தீர்த்தமாக ஆகிவிட்டது அந்த பிந்து சரஸ். அது ஒரு குளமாக தேங்கி போச்சு. அப்போது சாரச சக்கரம் அப்படியேப்பட்ட தன்னுடைய ஆசிரமத்தில் அவர் பகவான் குறிப்பிட்ட அந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் பாடு தவத்தில் இருக்கிறார், ஹோமங்கள்லாம் பண்ணுறார். அப்பப்போ டெய்லமும் ஹோமங்கள்லாம் பண்ணுவார். அந்த ஹோமங்கள்லாம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து இருக்கார். அந்த சமயத்தில் ரதத்தில் சகல பரிவாரங்களோட ரதத்தில் வரார். யார்? சுவாயம்பு மனு சதுரூபையோட தன் பெண்ணை தேவகோதி என்ற தன்னுடைய பெண்ணை அழைத்து கொண்டு வரார். பெண்ணை கொண்டு வந்து கொடுக்குறார். அப்போது அவரை பார்த்த உடனே அவரை வரவேற்கிறார். அவருக்கு பூஜைகள்லாம் பண்ணுறார். சுவாயம்பு மனுக்கு பூஜைகள்லாம் பண்ணுறார் மாமனாருக்கு. இவரும் வரவேற்கிறார். கதம் பிரஜாபதி வரவேற்கிறார். அவருக்கு அர்க்கிய பாத்தியங்கள்லாம் கொடுத்து அவர் உபசரிக்கிறார். வரவேற்ற உடனே அவர் இடத்துல பேசுகிறார். எப்படி இருக்காருன்னா, அவர் வந்தபோது அந்த இடத்துல பிரவிஷ்ய தத்தீர்த்தவரம் ஆதிராஜ சகாத்மஜா தன் பெண்ணோட மனைவியோடு அங்கே சேர்றார். ததர்ஷ முனிமாசினம் தஸ்மின் ஹுதாசனம். அப்போ தான் ஹோம வேலைகள்லாம் முடிச்சுட்டு பகவான் இருக்கார். எப்படி இருக்காருன்னா, அக்னி போல் அந்த யாகம், அந்த ஹோமங்கள் பண்ணுறவங்க, அக்னி ஆராதிக்கிறவங்க மகா தேஜஸ்விகளாக பிரகாசிப்பாங்க இல்லையா, அப்படி இருக்காராம். வித்யோதமான பபுஷா தபஸ் யுக்ர யுஜாச்சிரம. அப்படியேப்பட்ட ஞான பிரகாசம் அவரிடத்தில் பிரகாசிக்குதான். ஏன்னா கடுமையாக 16 வருஷம் தவம் பண்ணியிருக்கார் இல்லையா, அந்த தவத்தினால் அவர் ரொம்ப தேஜஸ்வியாக பிரகாசிக்கிறார். ஆனால் ரொம்ப இழைச்சி போகலையாம். தவம் பண்ணால் உடம்பு அப்படியே உக்கிரமான தவம் பண்ணி 16 வருஷம்னா எலும்பு தோலுமாக ஆகிருக்கணும் இல்லையா, அப்படி எலும்பு தோலுமே ஆகலையாம். ரொம்ப எலும்பு தோலுமாக ஆகலையாம். ஓரளவுக்கு நார்மலாக இருக்காராம், அழகாக இருக்காராம் பார்க்கறதுக்கு. அதான் சொல்கிறார், வித்யோதமான பபுஷா தபஸ் யுக்ர யுஜாச்சிரம நாதிக்ஷாமம். அதிக்ஷாமம், அந்தளவுக்கு இழைச்சி போகலை. பகவத ஸ்னிக்த அபாங்க அவலோகனாத்து. அப்போ எப்படி இழைக்காமல் இருந்தார்? பசிதாகத்தோ தண்ணி சாப்பிடக்கூட எதுவுமே இல்லாமல் அப்போ எலும்பு தோலுமே இழைச்சி போயிருக்காங்க. எப்படி இழைக்காமல் இருந்தாங்க? பகவானுடைய ரூபத்தை தரிசனம் பண்ண பிறகும், பகவானுடைய அமிர்த மொழிகளை காதலை கேட்ட பிறகும், பகவானே அமிர்த ஸ்வரூபனாச்சே, அந்த அமிர்தமான வசனங்களை கேட்ட பிறகு அந்த அமிர்தத்தை பானம் பண்ணவங்க காதலை அமிர்த பானம் பண்ணார் இல்லையா, பகவானுடைய வார்த்தைகளாக அமிர்த பானத்தை பண்ணார் இல்லையா, அதனால் அந்த உடம்பு இழைக்கலையா, நல்லா புஷ்டியாகவே தெம்பாகவே தரம் பார்க்கறதுக்கு, அழகாக தரம் பார்க்கறதுக்கு. அதுதான் இங்கே சொல்கிறார். தத் வியாஹுரத அமிர்த கலா பீயுஷ ஸ்ரவணே நெச்ச அப்படின்னு பார்த்தா இருக்குது. பகவானுடைய வார்த்தைகளாகிற அமிர்த கலா பீயுஷம் அந்த பாயசத்தை பருகினதுனால அவருக்கு நல்லா புஷ்டியாகவே இருந்தார், ரொம்ப இழைக்கலையாம் அவர். அப்படி சொல்கிறார். நாதிக்ஷாமம் பகவதா ஸ்னிக்த அபாங்க அவலோகனாத்து. நெருங்கி ரொம்ப நெருக்கத்தில் பகவானுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமானார் இல்லையா, அதனால் அவர் இழைச்சி போகாமல்
அப்படியே எலும்பும் தோலுமா இல்லாமல் அழகாக இருந்தார். இரணிகசிபு எப்படி எலும்பும் தோலுமா அப்படிலாம் இல்லாமல் அழகாக இருந்தாராம் பார்க்கறதுக்கு. ரொம்ப இளைக்காமல் நார்மலாக இருந்தாராம் அவர். யார்? கத்தம் பிரஜாபதி. நல்ல இளம் வயது உடையவராக, நல்ல பிராம்சு. அதே சத்து பிராம்சம் பத்மபலா சாட்சம் ஜடிலம் சீரவாசசம், நல்ல உயரமாக இருப்பாராம் அவர். பிராம்சம் பத்மபலா சாட்சம், கண்கள் எப்படின்னா தாமரை இதழ்கள் போல் அவருடைய கண்கள் அழகாக இருந்ததான் பார்க்குது. ஜடை தரித்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் மரவுரி தரித்து கொண்டிருக்கிறார் கத்தம பிரஜாபதி. உபசம்சி பிராம்சம் பத்மபலா சாட்சம் ஜடிலம் சீரவாசசம் உபசம்சித்தியம் நம்ம யதார்த்தனம் அசம்ஸ்கிருதம். எப்படி நான் பட்டி திட்டாத வைரம் போல் பிரகாசமாக இருந்தாரோம். பட்டி திட்டாத வைரம் எப்படி டால் அடிக்குமோ அப்படிப்பட்ட இந்த மாந்தோல் மரவுரி தான் கொஞ்சம் மறைச்சி தான் அவருடைய தேஜஸை. அவர் எப்படி இருந்தாருன்னா அவருடைய தேகம் பார்த்தா பட்டை திட்டாத வைரம் போல் நல்லா பிரகாசமாக பளபளன்னு இருந்தாராம் அவர். அப்படி இருந்தாராம் கத்தம் பிரஜாபதி. அதற்கு பிறகு தான் 2 பேரும் உபசரித்து இவர் அவரை புகழ்கிறார். கத்தம் பிரஜாபதி சத்திரியர்களாகிய சுவாமிமனு சத்திரியர், கத்தம் பிரஜாபதி பிராமணர். அப்போ உலக சிருஷ்டி ஆரம்பம். அந்த சமயத்தில் நீங்கள் ரதத்தில் சஞ்சரிக்கலன்னு சொன்னால் உலகத்தில் அதர்மம் தழை தோங்கிடுமே. நீங்கள் அதர்மத்தை அடிக்க தர்மத்தை காப்பாற்றுறதால உலகத்தில் சாதுக்கள்லாம் சுகமாக வாழ்கிறார்கள் அப்படின்னு சுவாமி மனுவை கத்தம் பிரஜாபதி புகழ்கிறார். உடனே கத்தம பிரஜாபதியை பார்த்து சுவாமி மனு புகழ்கிறார். உங்களை முகத்திலிருந்து படைத்தார் பிரம்மதேவர், உங்களால் தான் சாஸ்திரங்கள் ரட்சிக்கப்படுகிறது. அப்படியேப்பட்ட நீங்கள் முகத்தால் சிருஷ்டிப்பட்டவர்கள். பிரம்மா சுஜத்து ஸ்வ முகதோ யுஷ்மான் ஆத்ம பரீப்சையா சந்தோமய ஸ்தபோ வித்யா யோகயுக்தான அலம்படான்னு. நீங்களே வேதமயமானவர்கள், தபோ வித்யா யோகமயமானவர்கள், எதிலையும் அலம்படர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மகா தேஜஸ்வி மகா தபஸ்வி, உங்கள் தரிசனமே எங்களுக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அப்படியேப்பட்ட பிராமணர்கள் நீங்கள். பிராமணர்கள் முகத்திலிருந்து படைத்தார் இல்லையா பிரம்மதேவர். சத்திரியர்களாகிய சுவாமி மனுவை பார்த்து கத்தம் பிரஜாபதி புகழ்கிறார். கத்தம் பிரஜாபதி பார்த்து சுவாமி மனு புகழ்கிறார். நீங்கள் அப்படியேப்பட்டவர்கள், உயர்ந்தவர்கள், நீங்கள் தபசே வடிவமானவர்கள், நீங்கள் வேதமே வடிவமானவர்கள் அப்படின்னு புகழ்கிறார் அவரை. சரி, இப்படி புகழ்ந்த உடனே அதுக்கப்புறம் சொல்கிறார். இப்போ தான் விஷயத்தை சொல்கிறார். நீங்கள் இது போல் நாரதர் சொல்லியிருக்கார். இது மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் என் பொண்ணை கொண்டு உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படிப்பட்ட பரம பாகவதராகிய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற பாக்கியம் எனக்கே கொடுக்கணும். என் பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சுவாமி மனு கேட்குறாரு. அப்போ சொல்கிறார், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறது ஆசை தான். பாடம் உத்வோடு காமோ அகம் அப்ரத்தா ச தவாத்மஜா ஆவையோர் அனுரூபோ அசௌ ஆத்யோ வைவாகிகோ விதிஹி. இதுதான் முதல் விவாகம். உலகம் சிருஷ்டி போடுற முதல் விவாகம் யாருக்குன்னா கத்தம் பிரஜாபதிக்கு தேவகதிக்கு தான் ஆதி விவாகம், முதல் விவாகம் இப்போ தான் நடக்கிறது. அதனால் எனக்கு சம்மதம் தான்ப்பா. பாடம், ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறவன் தான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, அதோ பஜிஷ்ய சமயேன சாத்வியம் யாவத் தேஜ விப்ரியாத் ஆத்மனோமே அதோ தர்மான் பாரம அம்சிய முக்கியான சுக்ல புரக்தான் எத்து மன்யே அபிஹிம்சான்னு. அவர் வயிற்றில் ஒரு கர்ப்பம் தங்குற வரைக்கும் அவளோட குடும்பம் நடத்துவேன். அதற்கு பிறகு அஹிம்சா தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய பாரமம்ச தர்மமாகிய சன்னியாசத்தை நான் மேற்கொள்வேன். இதுக்கு சம்மதம்னா உன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. யார்? கதம பிரஜாபதி. இப்படி யாருன்னா சம்மதிப்பாங்களாம்? பொண்ணுக்கு குழந்தை நிற்கிற வரைக்கும் வயிற்றில் அது வரைக்கும் குடும்பம் நடத்து வரான். அது பிறகு சன்னியாசம் மேற்கொண்டு விடுவாரான். எனக்கு சன்னியாசத்தில் தான் விருப்பம், ஆனால் பிரம்மதேவ கட்டளை அனுசரித்து பிரஜா சிருஷ்டிக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் அர்த்தம். அது சம்மதம்னா உன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றார். அப்போது சுவாம்பு மனு சரி தன்னுடைய மனைவியும் பெண்ணையும் கலந்து ஆலோசிக்கிறார். சதரூபியும் கேட்குறார், தேவகதியும் கேட்குறார். அப்போ தேவகதி சொல்கிறாளாம், அதாவது ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஒரு பாகவதனோட வாழ்க்கை நடத்துறது பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். அதனால் அப்படின்னு சொல்கிறா. சரி, ஓகே, ஒரு பாகவதற்கு கல்யாணம் பண்ணி கொடு, ஒரு க்ஷணம் இருந்தால் கூட சத்சங்கம் பெரும் பாக்கியம் இல்லையா அப்படின்னு ஆசைப்பட்றா. சரி, அப்படியே ஆகட்டும்னு சொல்லி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம். இவரோ அரசர், நிறைய தட்டுப்பட்டு சாமான்கள்லாம் நிறைய சீர்தனங்கள்லாம் கொடுத்துருக்கார் சுவாமி மனு. ஆனால் கத்தம பிரஜாபதியே ஒரு ஆசிரமவாசி, அவரிடத்துல ஒன்றும் கிடையாது, அவரிடத்துல தபஸ் தான் இருக்குது, அது ஒன்றே போதுமே. அப்போது என்ன சொல்கிறேன்னா, ஸோ அனுஜாத்மா விபசிதம் மகிஷ்யா துஹிது ஸ்புடம். அவர் நல்லா அம்மா தெளிவாக சொல்லு, அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டே போய்
இவர் எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருல, இவர் எப்போ தானே சாமி சாமின்றார், இல்லற நடத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு எதுனா சொல்லிடக்கூடாது. அதனால் ஸ்புடம் நன்றாக தீர்மானித்து, எம்மா நல்லா உறுதியாக இருக்கிறியா, இவர் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா. ஒரு பரம பாகவதர், அவர் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அவரோட வாழ்த்து நான் பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு அவர் தீர்மானமாக சொல்லிட்டார் தேவகூதி. அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னு தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, அப்போ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். அதெல்லாம் சொல்ல. ஸோ அனுஜ்ஞாத்மா வியவசிதம் மகிஷ்யா துயிது ஸ்புடம். தன் மனைவிக்கும் அதே சமயம் தன் பெண்ணுக்கும் சம்மதமானது, பூர்ண சம்மதம் தெரிவித்த பிறகு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம் பிரம்மதி. யார்? சுவாமி மனு. தஸ்மை குண கணாத்தியாய ததோ துல்லியம் பிரகர்ஷிதா. ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம். எதனால்னா, இவ்வளோ நல்லா ராஜா வீட்டு பெண், இவ ராஜகன்னிகை, இவரை பார்த்தா ஆண்டி, ரெண்டு பேருக்கும் எப்படி பொருத்தமாக இருந்ததுன்னா, குணங்கள், பணத்தை பார்க்கக்கூடாது, நல்ல குணத்தை பார்க்கணும். குணத்தில் சிறந்த பணக்காரர்களாக இருந்தாங்களாம் ரெண்டு பேருமே. குணம் என்ற பணம் அவரிடத்துல செழிப்பாக இருந்ததுதான். யாரிடத்துல? சிறந்த குணங்கள் படைத்தவராக இருந்தார் கத்தம் பிரஜாபதி. ஏன்னா நாரதர் சொன்னால் போய் போகாமா, நாரதர் கத்தமுடைய குணங்களை பற்றி அப்படி வர்ணிச்சிருக்கார் தேவகூதி அம்மாளத்தில். அதே போல் தேவகூதியினுடைய குணங்களை கத்தம் பிரஜாபதிக்கு நல்லா தெரியும். அப்படின்றதுனால ரெண்டு பேரும் குணங்களால் ஒத்துப்பட்டு போனாங்களாம். அதான் முக்கியம். வசதிகளால் ஒத்துப்பட்டு போகிறது முக்கியம் இல்லை. வெளிப்புறமாக இவள் ஏழை அவன் பணக்கார, அது முக்கியம் இல்லை. மனசு ஒத்துப்பட்டு போகணும். அதான் திருமணத்துக்கு முக்கியமே. இருமணம் ஒன்றிணைந்தால் தான் திருமணம் செய்யணுமே. இருமணம் ஒன்றிணைந்தால் திருமணம் செய்து வேஸ்ட். அதுதான் இங்கே சொல்கிறார். தஸ்மை குண கணாத்தியாய. குணம் என்ற தனத்தில் சிறந்த பணக்காரராக இருந்தாராம் கத்தம் பிரஜாபதி. அதே மாதிரி சிறந்த குணங்களுக்குள்ளே சிறந்தவளாக இருந்தாலாம் தேவகூதி அம்மாவும். குணத்தில் சிறந்த பணக்காரியாக இருந்தாலாம். அதனால் ரெண்டு பேருக்கும் சமமான பொருத்தன்றதுனால சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா. துல்லியம், அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் சமமான குணங்கள் கொண்டவர்களாக இருந்ததுனால சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம் சுவாமி மனு. தஸ்மை குணகணாட்டியாய ததோ துல்லியம் பிரகர்ஷிதா. அது பிறகுன்னா ஆசக்னவம் சத்விரகம் புஞ்சன் பாஷ்பகலாம் முகு ஆசிஞ்சன் அம்பா வத்சே இதி நேத்ரோதை துஹிர்கு ஷிகாஹா. பெண்ணை விட்டு பிரிய முடியாமல் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த, பெண்ணை கொடுத்துமா கண்ணை கொடுத்துமோன்னு சுவாயம்பு மனு தேவகூதி அம்மாவை ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு கண்ணில் அம்மா குழந்தை உன்னை விட்டு போகிறனுமே, எப்படிமா இவ்வளோ நாளாக என் கூட இருந்துட்டு திடீர்னு உன்னை விட்டு போகிறது மனசு வரலம்மா அப்படின்ட்டு அழறார். ஆனால் பிரியாவிடை பெற்று போகிறார். அவர் கூந்தலையே நினச்சிட்டாராம் சுவாமி மனு. அழுது தன் பெண்ணை விட்டு பிரியணுமேன்ற வருத்தத்தினால. எந்த தந்தைக்கும் ஒரு பெண்ணு மேலே அவ்வளோ பாசம் இருக்கும் இல்லையா, சகஜம் தானே. அப்படி கூந்தலை நினச்சிட்டாராம். அது பிறகு அவளுக்கு அந்த அளவுக்கு பதிவிரதா தர்மங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க குடும்பத்தில். அப்படியேப்பட்ட குடும்பத்தில் வந்தவ தான் அவள் மகா பதிவிரதை. அந்த தேவகூதி அம்மா வயிற்றில் தான் அனசூயை அருந்ததி போன்ற மகா பதிவிரதைகள் உற்பத்தி ஆக போகிறாங்க. அப்போ அந்த அம்மா எப்படியாப்பட்ட பதிவிரதை பார். அதனால் அப்படி வளர்த்துருக்கா சுவாமி மனு சதரூபை. அப்போ அப்படியேப்பட்ட மகாவுத்து அந்த பெண்ணை விட்டு பிரியணுன்னா ஒரு அப்பாவுக்கு எப்படி சகிக்க முடியும்? அதனால் கூடவே இருந்துட்டு அந்த பெண்ணை விட்டு போகிறோன்னா கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அழறார். சரி, அப்புறமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்பா நிறைய சீர்தனங்கள்லாம் கொடுத்துட்டு அப்படி கிளம்பி போயிட்டார் சுவாயம்பு மனு. சுவாயம்பு மனு கிளம்பி போன உடனே சுவாயம்பு மனு எங்கே போயிருக்காருன்னா பர்ஹிஷ்மதின்ற நகரம் அவருடைய நகரம். அந்த பர்ஹீஸுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, வராகமூர்த்தியினுடைய உடம்பு உதிர்ந்ததுனால அவருடைய ரோம கூபங்கள்லாம் அங்கே தர்பைகளாக விளைந்திருக்கிறது தான் அந்த பர்ஹீஸ். அதுதான் பர்ஹீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தர்பைகள். அப்படிப்பட்ட தர்பைகள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடமா, வராகமூர்த்தி ரோமகூபங்கள் விழுந்த இடமா அது. அதுதான் பர்ஹிஷ்மதி நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்ஹிஷ்மதி நகரத்தில் தான் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் சுவாயம்பு மனு. அந்த இடத்துல தன்னுடைய புகழை பாடுகின்ற தேவர்கள் எல்லாம் தன்னுடைய புகழை பாடுவாரலாம். அந்த புகழை கேட்க மாட்டாராம், பகவான் புகழை மட்டும்தான் கேட்பாராம் அவர் சுவாயம்பு மனு. பர்ஹிஷ்மதி நாமபுரி சர்வசம்பத் சமன்விதா. சர்வசம்பத்துக்களை நிறைஞ்ச இடமா. 71 சதுரயுகம் ஒரு மனுனுடைய ஆட்சி. அந்த 71 சதுரயுகம் அவருக்கு போர் அடிக்கலையான்னு கேட்டால் போரே அடிக்கலையாம். ஏன்னா கதித்ரையா ஜாக்கிர சொப்ன சுசித்தி 3 காலங்கள்லேயும் பகவத் பக்தி பண்ணி கொண்டு இருப்பவங்களுக்கு போர் அடிக்காது. பகவத் பக்தி இல்லாதவங்களுக்கு தான் வாழ்க்கை போர் அடிக்கும். அதுதான் இங்கே சொல்கிறார். கீத சம்ஸ்துதி வாதித்தே பிரத்யேக பிரசசிதா. அதான் சொல்கிறார். நியப்பதன்னு எத்திர ரோமானி யக்ஞாங்கிய விதுன்பதா. எந்த இடத்துல வராகமுத்திரி ரோமங்கள் விழுந்ததோ அதுதான் அந்த தர்பைகளாக அங்கே விளைந்திருக்கிறது. அந்த நகரம் தான் பர்ஹிஷ்மதின்ற நகரம் அப்படின்னு. குசகாசாஸ்த ஏ வாசன் சத்வத் ஹரிதவர்ச்சசா
ரிஷியோ ஏஹி பராபாவிய யக்ஞக்தான் யக்ஞமீஜரே. அந்த தர்பைகளாலேயே அந்த யக்ஞ பகவானாகிய வரகமூர்த்தி நாராயணனை யாகங்களால் ஆராதிக்கிறார்களாம் அங்கே. சரி, அந்த பவனங்களில் போனாவே, சுவாமிபவனுடைய அரண்மனைக்கு போனாவே எல்லா தாபங்களையும் நாசம் பண்ணி 3 வித தாபங்களையும் போக்கக்கூடிய இடமா, அப்படிப்பட்ட ஹரினுடைய சாணித்தியம் நிறைஞ்ச இடமா. அப்படியேப்பட்ட ஹரிபக்தர் சுவாமிபவனு இங்கே சொல்கிறாரு. இங்கே தஸ்யாம் பிரவிஷ்ட பவனம் தாபத்ரய விநாசனம் சபாரிய சப்ரஜக்காமன் புபுஜே அந்யா விரோதத்தா. அதே சார் எல்லாத்தையும் நடத்துகிறார், ஆனால் அதுக்கு விரோதம் இல்லாமல் எல்லாத்தையும் நடத்துகிறார். அதே சமயத்தில் பகவத் பக்தியிலே சிறந்து விளங்குகிறார். மனைவியும் காப்பாற்றுறார், பிள்ளைகளும் காப்பாற்றுறார், ராஜ்யத்தையும் நடத்துகிறார். ஆனால் சமயத்தில் சிறந்த பாகவதராம் பிரகாசிக்கிறார். அதான் சார் அதுக்கு விரோதம் இல்லாமல், இல்லறத்துக்கு விரோதம் இல்லாமல் பகவத் பக்தி பண்ணுறார். பகவத் பக்தி விரோதம் இல்லாமல் இல்லறத்தை நடத்துகிறார். அப்படி புரிஞ்சுக்கணும். சபாரிய சப்ரஜக்காமான புபுஜே அந்யா அவிரோதத்தக சங்கீயமான சத்கீர்த்திகி சஸ்திரிபிகி சுரகாயகி பிரத்யுசேஷ அனுபத்தேன ஹிருதா சுன்பன் ஹரே கதாக. தன்னை புகழ்கின்ற அந்த அப்சர ஸ்திரீகள், அதே சமயத்தில் தன்னை புகழக்கூடிய சூதமாக வந்திருக்க வந்திகள், அவரெல்லாம் தன்னை புகழ்கிறார்கள். அதெல்லாம் கேட்க மாட்டாராம். ஹரிகதைகளை யாரெல்லாம் பேசினாலும் அதை தான் காது கொடுத்து கேட்பாராம். பகவானுடைய புகழை தான் கேட்பாரே தன் புகழை கேட்க மாட்டாராம். பிரத்யுசேஷ அனுபத்தேன ஹிருதா சுன்பன் ஹரே கதாக நிஷ்ணாதம் யோக மாயாசு முனிம் சுவாயம்பூ மனும். அதனால் மாயை ஜெயிச்சவரான் அவர். எதனால்? பகவத் பக்தினால்தான் மாயை ஜெயிக்க முடியும். இப்படிப்பட்ட சம்சாரியாக இருக்கிறவர் மாயில் விழணும் இல்லையா? சகல சௌக்கியங்கள் நிறைஞ்சவராச்சே, பெரிய பணக்காரராச்சே, ராஜாவாச்சே, சக்கரவர்த்தியாச்சே, ஆனாலும் மாயில் மயங்கலியாம். அப்படிப்பட்ட மாயாதிபனாகிய பகவானை வணங்குறதுனால மாயை சுலபமாக கடந்துட்டார். நிஷ்ணாதம் யோக மாயாசு முனிம் சுவாயம்புவமனும் யதா பிரம்சகிதம் போகா அன்ன சேகுர் பகவத் பரம். பகவானையே உயர்வாக கொண்டதுனால இந்த மாயானது அவரை இந்த மாயானது அவரை நழுவும்படி செய்யலையாம். இந்த போகங்கள்லாம் அவரை மயக்கலையாம். அப்போ அயாத யாமாஸ் தஸ்யாசன் யாமாஸ் வாந்தர யாபனகா சுன்பதோ தியாயுதோ விஷ்ணுவோ குருவதோ புருவத கதா. அனவரதம் பகவானுடைய கதைகளை பற்றி யாருன்னா பாகவதரில் நியமித்து கேட்பாராம். அந்த கேட்ட விஷயங்களை அப்படியே தியானம் பண்ணுவாராம். அதை என்ன பண்ணாராம், வீட்டில் ஒரு புஸ்தகத்தில் எழுதி பார்ப்பாராம். விஷ்ணுவோ குருவதோ, அந்த எழுதி பார்த்த அந்த நோட்ஸ் எடுத்து அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவாராம். இவரே புருவதோ கதா சுன்பதோ தியாயதோ விஷ்ணுவோ, விஷ்ணுடைய கதைகளை குருவதோ அதை எழுதி பார்ப்பாராம். எழுதி பார்த்த நோட்ஸ் எடுத்து அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவாராம் அந்த கதையை. புருவத கதாக இப்படி காலத்து கழிச்சாராம் அவர். அதனால் அயாத யாமாஸ் தஸ்யாசன் யாமாஸ் வாந்தர்யாபனக. அதனால் காலம் கடந்தது. அப்படி 71 சதுரயுகங்களை அப்படி கழிக்கிறாரா பகவத் பக்தியில் சுவாமிபவனு. அப்படியல்லவா ஆயுள் கழியணும். ஏவம் சுவாந்தரம் நின்றிய யுகானம் ஏகசப்ததியும் வாசுதேவ பிரசங்கன பரிபூத கதித்ரயா. 71 சதுரயுகங்கள் எப்படி கழிச்சாருன்னா ஜாக்கிரத் சொப்னம் சுஷுப்தின்ற 3 நிலைகளிலும் பகவத் பக்தியில் கழிச்சாராம். வாசுதேவ பிரசங்கேன தத் பரிபூத கதித்ரயா. அப்படி கிருஷ்ண பக்தியில் தெளிச்சதுனால் அவருக்கு உடலால் வியாதிகளோ மனசால கவலைகளோ தெய்வீக உபத்திரவங்களோ அல்லது வேறு மனுஷர்களாலேயோ மற்ற ஜீவராசிகளோ வரக்கூடிய ஆபத்துக்கள் எதுவுமே அவரை பாதிக்கலையாம். சாரிரா மானசா திவ்யா வையாச ஏச்ச மானுஷா பௌதிகாஸ்ச கதம் கிளேசா பாதந்தே ஹரிசம்சயம். அரிய நன்றா ஆசைத்தவர்கள் இதெல்லாம் எப்படி பாதிக்கும்? அதனால் பாதிக்கப்படாமல் இருந்தார். யப்ருஷ்டோ முனிபிஹி பிராக தர்மா நானாவிதான் சுபான்னு திருணாம் வர்ணாசிரமானாம் ச சர்வபூத ஹிதசதா. வர்ணாசிரம தர்மங்களை இவர் தான் எழுதினாராம் சுவாமிபவனு. சுவாமிபவனு சத்திரியர், ஆனால் பிராமணருக்குரிய தர்மங்களையும் இவர் தான் சொல்லியிருக்கார். எதனால்னா ரிஷிகளால் தூண்டப்பட்டதுனால இவர் அப்படிப்பட்ட தர்மம் தெரிஞ்சவர் சுவாமிபவனு என்பதனால ரிஷிகளால் தூண்டப்பட்டு இவர் மனு சம்ஹிதை அந்த மனு சாஸ்திரத்தை எழுதினாராம். மனு சாஸ்திரம் எழுதினாலும் அந்த சுவாமிபவனு தான். புருஷ்டோ முனிபிகி பிராக முனிவர்களால் தூண்டப்பட்டதுனால, தானாக எழுதலை, முனிவர்களால் தூண்டப்பட்டதுனால அப்படிப்பட்ட தர்மங்களை தெரிஞ்சவர் நீங்கள் தான் பலவிதமான தர்மங்கள் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் நீங்கள் தான் எழுதி கொடுக்கணும்னு அப்படியே மனு சாஸ்திரம் அப்படிப்பட்ட மனு சம்ஹிதை நம்மளுக்கு கிடைச்சிது. சுவாமிபவனு தான் அதை எழுதினார். அப்போது வர்ணாசிரம தர்மங்கள் அதான் சொல்கிற மனுவனுடைய தர்மமானது மருந்து போல, மருந்து கசக்க தான் செய்யும், ஆனால் அதுதான் நம்ம நோயை குணமாக்கும். அப்படிப்பட்ட மனு சொன்ன வார்த்தை மனு சாஸ்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப விசேஷம் இல்லையா. அந்த மனு சொன்னது தான் வேத வாக்கு. அப்படிப்பட்ட தர்மம் தெரிந்தவர் பிராமணருக்குரிய தர்மங்களையும் இவர் சொல்லியிருக்கார், எழுதியிருக்கார். அதான் சொல்கிறார். எப்ருஷ்ட முனிபிகி பிராக தர்மா நானாவிதான் சுபான்னு திருணாம் வர்ணாசிரமானம் ச சர்வபூத ஹித சதாக. அவர் சொல்கிறது தான் ஹிதமானது. உலக சகல ஜீவராசிகளும் நன்மை தரக்கூடியது அந்த தர்மங்கள் தான்.
ஏதத்த ஆதிராஜஸ்ய மனோச்சரிதம் அற்புதம் வர்ணிதம் வர்ணனிகஸ்ய தத் அபத்தியோதயம் சுணு. இது வரைக்கும் சுவாமி மனு அவருடைய கதைகளை பற்றி பேசணும். அவர் அப்படி பகவான் பக்தி பண்ணி பகவானே அடைந்தார் அப்படின்னு அவருடைய கதையை பற்றி பேசணும். அவருடைய பெண்ணுடைய கதையாகிய தேவகூதி கதையை பற்றி இப்போ பேசலாம் அப்படின்னு அடுத்தது சொல்ல போகிறார். பித்ருப்பியம் மைத்ரே வாச்ச அடுத்த அத்தியாயம் 23வது அத்தியாயம். பித்ருப்பியாம் பிரஸ்திதே சாத்வி பதிம் இங்கித கோவிதா நித்தியம் பரியச்சரத் பிரித்யா பவானீப பவம் பிரபும். மைத்ரே சொல்கிறார், அப்பா கழுவி போன உடனே தேவகூதி அம்மா கணவனோட குடும்பம் நடத்தலாம். யார்? கர்த்தம பிரஜாபதி இடத்துல குடும்பம் நடத்தலாம். எப்படின்னா ஒரு இங்கித நாகரிகத்தோடு குடும்பம் நடத்தினாலும் ஒரு அலட்சிய புத்தி இல்லை. கணவனாச்சேன்னு அவருக்கு அவ்வளோ கௌரவம் செலுத்தி அப்படி பணிவிடை செய்தாலாம் அந்த அம்மா. நித்தியம் பரியச்சரத் பிரீத்தியா எப்படி பணிவிடை பண்ணானா ரொம்ப சந்தோஷமாக இப்படிப்பட்ட ஒரு பாகவதற்கு வாக்குப்பட்டமே அப்படின்னு. என்ன தான் பாகவதர் வாக்குப்பட்டாலும் 2 நாள் சந்தோஷமாக செய்யலாம். அவர் பழகிட்ட பிறகு இவர் தானே அப்படின்னு ஒரு அலட்சிய புத்தி வந்துருமா. அந்த அலட்சிய புத்தியே இல்லையா. நித்தியம் அதான் சொல்கிறாருங்க, நித்தியம் பரியச்சரத் பிரீத்தியா அப்படின்னு பதம் இருக்குது. எப்பொழுதும் புதுசாக சேவை செய்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அப்படி உற்சாகமாக சேவை செய்தாலாம் அந்த அம்மா தேவகூதி அம்மா. எப்படின்னா பவானீவ பவம் பிரபும், ஒரு பார்வதியானவள் பரமேஸ்வரனுக்கு சேவை செய்தது போல் சேவை செய்தாலாம். ஏன் இங்கே பார்வதி பரமேஸ்வரனை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இவரோ பரமேஸ்வரனும் சுடுகாட்டில் வாசம் பண்ணக்கூடியவர். அவருக்கு வாக்குப்பட்டால் என்ன, நல்லா போகி கிடையாது. அவர் யோகீஸ்வரன் சிவபெருமான் வந்து என்னென்னா அவருக்கு வாக்குப்பட்டான்னா அவரிடத்துல என்ன காம தகனம் பண்ணவர் பரமேஸ்வரன். அவரிடத்துல என்ன சௌக்கியம் கிடைக்கும் அப்படின்னா கைங்கரிய சௌக்கியம்தான். அப்போ அந்த கைங்கரிய சௌக்கியத்துக்கு ஆசைப்பட்டு தான் பார்வதி கல்யாணம் பண்ணிட்டாராம் சிவனை. அதனால் அந்த சௌக்கியம்தான் பெரிய சௌக்கியம் அப்படின்னு அதை நினச்சேன். அப்போ அதே மாதிரி தான் இவர் என்னென்னா இல்லத்து அந்த காம தகனம் பண்ண சிவபெருமான் போல் இவரும் வந்து காமத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். இவருக்கு அந்த பணிவிடை பண்ணுறதுலேயே சௌக்கியத்தை அடைந்தாலும் அதுதான் இங்கே அந்த உதாரணம் சொல்கிறார். பரமேஸ்வரனுக்கு பார்வதி எப்படி பணிவிடை பண்ணாலோ அது மாதிரி தேவகூதி அம்மா கர்த்தம பிரஜாபதிக்கு பணிவிடை பண்ணாள் அப்படின்னு சொல்கிறார். கைங்கரிய சௌக்கியத்துக்காக அப்படின்னு சொல்கிறார். விஸ்ரம்பேன ஆத்மசோச்சேன கௌரவேன தமேனச்ச, வாக்காடிக்கிறது தான் அவருக்கு கௌரவம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தில் கொஞ்சம் எல்லளவும் குறையலையாம். அப்படி கௌரவத்தோடு அவருக்கு விஸ்ரம்பேன ஆத்மசோச்ச அதிக விசுவாசத்தோடு அதே சமயத்தில் சுத்தபத்தத்தோடு அவருக்கு பணிவிடை பண்ணாலாம் அந்த அம்மா தேவகூதி அம்மா. ரொம்ப கௌரவத்தோடு வாக்கு அடக்கி மௌனமாக கவனத்தை கடைப்பிடித்து அவருக்கு அப்படி பணிவிடை பண்ணுறான். சுஷ்ரூஷியா சௌஹர்தேன வாச்சா மதுரையாச்ச போகோ. அப்படி ஏதாவது கேள்வி கேட்டோன்னா மதுரமான அதிர்ந்து பேசாமல் மதுரமான வார்த்தைகளால் பதில் சொல்லி அவருக்கு அப்படி சுஷ்ரூஷை செய்தாலாம். சௌஹர்தேன அவருக்கு சௌகரியமாக அவருக்கு அனுகூலமாக இருக்கணும். அந்த இப்போ நம்ம ஒருத்தர் வேலை செய்ய சொல்கிறோன்னா அவரை பார்த்து பயந்து எப்பா கொஞ்சம் அதை செய்ப்பா அப்படின்னு பண்ணி இதை நம்ம சொன்னால் டக்குன்னு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படியேப்பட்ட சுலபமாக வேலை வாங்கக்கூடியதாக இருக்கணும். சுலபமாக வேலை வாங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்கள் நம்ம எதிர்த்து பேசுகிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வேலை வாங்க முடியுமா? அப்படி இல்லையா. அது மாதிரி சொன்னால் செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையோட சௌஹ்ரதேன்னு அப்படி அவருக்கு அனுகூலமாக அப்படி சேவை செய்தாலாம் தேவகூதி அம்மா அப்படி சொல்கிறாருங்க. சுஸ்ரூஷியா சௌஹ்ரதேன வாச்சா மதுரையாச்ச போகோ. அதாவது என்ன தீய குணங்கள் இருந்தாலும் வாக்கு மதுரமாக இருந்ததுன்னா அந்த தீய குணங்களை அடித்து தள்ளி போயிடும். அந்த தீய குணத்தை மறைச்சிடும். என்ன தான் நல்ல குணங்கள் இருந்தாலும் வாக்கு அதிர்ந்து பேசுனா அந்த நல்ல குணங்களை எல்லாம் மறைச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கும். அதனால் வாக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். புன்சொல் சொல்லக்கூடாது, இன்சொல் சொல்லணும். புன்சொல் சொல்லக்கூடாது. அப்படி அதான் இங்கே சொல்கிற மதுரை வாச்சா மதுரையாச்ச போகோ. இதெல்லாம் விளக்கமாக சொல்வார் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி. அந்த வாக்கு அமிர்தமாக இருந்ததுன்னா அவருடைய குற்றங்களை கூட மறைச்சிடுமா. ஆனால் நாக்கில் தேன் வச்சுன்னு பேசுகிறேன்னு சொல்லுவாங்களே அதுதான். அதே சமயத்தில் நீ நல்லவனாக இருந்தாலும் உள்ளத்தில், ஆனால் வாக்கு அதிர்ந்து பேசினா அவருடைய நல்ல குணங்கள்லாம் மறைச்சிடுமா. அந்த அதிர்ந்து பேசுறது தான் பெருசாக எடுத்துப்பாங்க எல்லாமே. அதனால் வாக்கு மதுரமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கே சொல்கிறார். மதுரையாச்ச போகோ விசுஜ காமம் தம்பம் தனக்குள்ள காமம் தம்பம் துவேஷம் எல்லாத்தையும் விட்டவளாக, விசுஜ்ய காமம் தம்பம் தேசம் லோகம் அகம் மதம் கருத்தை விட்டவளாக, அப்புறமத்துவத்தியதா நித்தியம் தேஜியாம்சம் அதோஷயத்து, கொஞ்சம் கூட சோம்பேத்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக
அவருக்கு எல்லா விதமான பணிவிடைகளும் செய்தாள் அந்த அம்மா. இவ்வளவும் சொல்கிறார். கணவனுக்கு எப்படி பணிவிடை பண்ணான்னா ஒரே வார்த்தையில் சொல்கிறான், தெய்வாத் கரியச பத்யு ஆசாசானம் மகாசிஷா. கணவனை தெய்வத்துக்கு சமமாக நினைக்கன்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு சமமாக நினைக்கலையா, தெய்வத்துக்கு மேலே நினச்சாலாம். தெய்வாத் கரியச பத்யு, அப்படி பணிவிடை பண்ணாலாம் அவள். இதுக்கு மேலே வேறு எப்படி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட தேவரிஷி வரியஸ்தாம் மாணவியும் சமணபிரதாம், அப்படிப்பட்ட மனுபுத்திரியாகிய தேவகுதி அம்மா அப்படிப்பட்ட ரிஷிக்கு அப்படி பணிவிடை பண்ணான். சத்தையோடு தனக்குள்ளே இருக்கிற காமம் குரோதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவள் இலைக்கு கள்ளங்காப்படம் இல்லாமல் அப்படி ஒரு அடிமை போல் ஒரு குருவுக்கு சிஷ்யன் பணிவிடை பண்ணுற மாதிரி அப்படி பணிவிடை பண்ணியிருக்கா. தெய்வத்துக்கு மேலே உயர்வான்னு நினச்சாலாம் அந்த கணவனை. அப்படி பணிவிடை பண்ணியிருக்கா. காலேன போய் சக்ஷாமம் கர்ஷிதாம் ரதச்சர்ஜையா பிரேம கத்கரையா வாச்சா பீடிதா கிருபையா பிரவேத்து. அப்போ இது போல் அவள் பணிவிடை பண்ணி எவ்வளோ காலம் தான் பணிவிடைகளே பண்ணி கொண்டு இருக்க முடியும்? அப்போ இவள் தவத்தில் உட்காந்துட்டாருன்னா ரெண்டு புல்லை கசக்கி சாப்பிட்ருவாரு. ஆனால் கல்யாணம் பண்ணி வந்த ஒரு பெண் பட்னியாக இருப்பாளா? யோசிக்கணும் இல்லையா? ஆனால் இவர் அப்படியே தவத்தில் உட்காந்துட்டாருன்னா அப்படியே ஒரு 100 வருஷம் 200 வருஷம் அப்படியே உட்காந்துருவார் விளையாட்டா. இவர் 10,000 வருஷமே அனாவசியம் தவம் போட்டுருவார். அப்போ இவன் என்ன பண்ணுவானா, அவள் பாட்டுக்கு அவர் எப்போ கண் விழிப்பார்னு காத்துன்னு இருப்பாளாம் அந்த அம்மா, தேவகதி அம்மா. இவர் ராஜக சௌக்கியங்களோடு இருந்தவளாச்சே, பசி பட்டினியாக இருப்பாளே அப்படின்னு கவனிக்க வேணாமா? அவர் பாட்டுக்கு தவத்தில் இருக்கார். அவருடைய நியம நிஷ்டை தான் முக்கியம், அப்படி இருக்கார் அவர் பாட்டு. ஆனால் அவருடைய பக்தினால் இவ்வளோ பசிதாகத்தை ஜெயிச்சாலாம். அதான் மெயின். ஒரு குரு சுஷ்ரூஷையினால், குரு அனுகிரகத்தினால எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் ஒரு சிஷ்யனால். அப்படி ஜெயிச்சதுனால தான் அவருக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் அவர் தவம் பண்ணியிருந்தால் கூட அந்த பணிவிடைகளால் நெரும்பு தோலுமாக ஆனால் கூட அவள் உயிர் துறக்கலை. அந்த பசிதாகத்தை ஜெயிச்சவளாக இருந்தாவும். ஆமாம், அப்படி தேவகூதி பணிவிடை பண்ணியிருக்கா. அப்போது ஒரு நாள் அவள் கண்களில் கண்ணீர் மழுக்குது. ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகி போச்சு கல்யாணம் பண்ணி, இவளே வயசாகி போச்சு, இழைச்சி போயிட்டா. அவருக்கும் வயசாகி போச்சு, இவளுக்கும் வயசாகி போச்சு. இவளும் எலும்பும் தோலுமாக ஆயிட்டா, இழைச்சி போயிட்டா. ஆனால் காலம் பூரா கணவனுக்கு பணிவிடை பண்ணுறதுலே தன் காலம் கழிந்தது. அப்படின்னும் போது ஒரு நாள் வருத்தப்படுறா, நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பாகவதற்கு, ஆனால் நம்ம அங்க சங்கம் ஏற்படும் சொன்னாரே, ஒரு தடவை அவள் கர்ப்பத்தில் இப்போ குழந்தை உண்டாகும், அது வரைக்கும் நான் அவளோட வாசம் பண்ண சொல்கிறேன், இது வரைக்கும் அங்க சங்கமே ஏற்படலையே அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் தானே, அவளை வருத்தப்படுற, கண்களில் கண்ணீர் மல்க அப்படியே தலை கொஞ்சிட்டு இருக்கா. அப்போது திடீர்னு கண்ணை திறந்து வீழ்ச்சி பார்த்த உடனே இவள் பார்த்தா கண்களில் கண்ணீர் மல்குது. உடம்பு எலும்பும் தோலுமாக இழைச்சிட்டு எலும்பு தோலுமாக ஆயிட்டா. பணிவிடை பண்ணியே காலம் வயசாகி போச்சு அவளுக்கு. ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணா, பணிவிடை பண்ணா என்ன அவன் வயசாகாது, வயசாகி போச்சு அவளுக்கு. அப்போ கிழவியாயிட்டா. அப்போ அவளை பார்த்து பரிதாபம் உண்டாயிடுச்சான் கர்த்தம பிரஜாபதிக்கு. அம்மா, சந்தனமாக அழிச்சிருக்கியே உன் உடம்பை, தேகம்தான் ரொம்ப பிரியத்துக்கு உகந்தது, அது எனக்காக சந்தனமாக அழிச்சிருக்கியே, அதை அலட்சியப்படுத்திட்டியே, அந்த தேகத்தை பற்றி பொருட்படுத்தாமல் எனக்காக இப்படி உன் வாழ்நாளையே எனக்காக அர்ப்பணம் பண்ணியிருக்கியே, கவலைப்படாத. நான் சம்பாதித்த தபத்தினுடைய பலன் அஷ்டமா சித்திகள் உனக்கும் பங்கு உண்டு, நீ கவலைப்படாத. அதை ஞான திருஷ்டி நான் கொடுக்குறேன், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞான திருஷ்டி கொடுத்து பார்க்க சொல்கிறார். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வர வேணுமோ கேளு, நான் கொடுக்குறேன். நீ அப்படி பிரியத்துக்கு உகந்தவள், நீ எனக்கு அப்படி பணிவிட பண்ணியிருக்க அப்படின்ட்டு கேட்குறார். நான் என்ன சுவாமி கேட்க போகிறேன்? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறதே சமயா சகுரத் அங்க சங்கோ, அதை தான் கேட்குறேன். அட அசடே, இவ்வளவு நாள் எனக்கு பணிவிட பண்ணி மோட்சம் வேணும்னு கேட்காம இந்த அங்க சங்கம் தானா வேணும் உனக்கு? நான் என்ன பண்ணுறது சுவாமி? அபலை ஸ்திரீயானவள், நான் அபலை, எனக்கும் அந்த ஆசைகள் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு தடவை பிரசவிக்கிறவர் அவள் கர்ப்பம் உண்டாகிற வரைக்கும் நான் அவள் தங்கன்னு சொன்னீங்களே, அவள் கர்ப்பம் உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்களே, அப்போ எனக்குள்ளே அங்க சங்கம் ஏற்படும்னு நீங்கள் சொல்லியிருக்க இல்லையா, அதை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்ட்டு கேட்குறான் தேவகூதி அம்மா. சக்குரத்து அங்க சங்கம், சரி ஓகே, நீ கேட்ட, நீ ஆசைப்பட்டதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொண்டு வந்த அந்த சீர்திருத்த சாமான்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் சட்டை கூட பண்ணல ஒரு பாட்டுக்கு. அந்த தட்டுமுட்டு சாமான், அந்த சீர்வரிசைகள்லாம் சட்டை கூட பண்ணல. கட்டில் பீரோலாம் கொடுப்பாங்க இல்லையா பெண்ணுக்கு, அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். பெரிய மாளிகைலாம் இருக்குது, கட்டி குத்துற எல்லாம் கட்டி குத்துற எல்லாமே இருக்குது. எல்லா பொருட்களும் அப்படியே அந்த சீர்வரிசை சாமான்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் லோகத்தில் இருக்கிறவங்க அனுபவிக்கக்கூடிய சௌக்கியங்கள். அதெல்லாம் ராஜாக்களுடைய ராஜபோகங்களை தான் உங்கள் அப்பா கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. நான் தேவலோக சௌக்கியத்தை உனக்கு காண்பிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், உடனே ஒரு விமானத்தை தோற்று வச்சார்.
உடனே தேவகூதி அம்மா நீ போய் அந்த பிந்து சரஸில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார். உடனே பிந்து சரஸில் மூழ்கின உடனே 13-14 வயசு யுவதிகளாகிய நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள் அவளை வரவேற்கிறார்கள். வரவேற்று அவளுக்கு நல்லா மங்கள ஸ்நானம் செய்து வைக்கிறார்கள். நல்ல சுகந்தங்கள்லாம் போட்டு மங்கள ஸ்நானம், கூந்தல்லாம் நல்லா வருடி அந்த பெண்கள் கைப்பட்டவுடனே அவளாம் தேவலோக ஸ்திரீகள். அந்த ஸ்திரீகள்லாம் அந்த பிந்து சரஸில் மூழ்கின உடனே ஒரு பெரிய மாளிகை தெரிகிறது. அந்த மாளிகையில் பார்த்தா நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள்லாம் 13-14 வயசு யுவதி கன்னிகைகள், மகா தேவஸ்திரீகள். அவர்கள்லாம் அவளுக்கு மங்கள ஸ்நானம் செய்து வைக்கிறார்கள். அப்போ அவளுடைய சுத்தமாக அவள் கரஸ்பர்சம் பட்ட மாற்றத்தில் யுவதியாக மாறிவிட்டாளாம். யார்? தேவகூதி அம்மா. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படி மாறிட்டாளாம். அவளுக்கு நல்ல குளிப்பாட்டி நல்ல சுகந்தமான தைலங்கள்லாம் அவளுக்கு உண்டு பண்ணி அவள் மேலே கமமும்னு அந்த அகில் வாசனை சந்தனம், அந்த வாசனை கமழ் தான். அப்படியேப்பட்ட தேவகூதியை நல்லா அலங்காரப்படுத்தி நல்ல ஆடை ஆபரணங்கள்லாம் புகட்டி நல்ல பட்டு வஸ்திரங்களை உடுத்தி ஆபரணங்கள்லாம் புகட்டி பார்த்து மகாலட்சுமியே வந்த மாதிரி அப்படி அலங்கார பூஷதியாக கர்த்தப பிரஜாபதி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்களாம். யாராவது? அந்த கன்னிகள், தேவலோக ஸ்திரீகள்லாம். பார்த்து ஆச்சரியப்பட்டு இவள் கண்ணாடியை பார்க்குறாளாம். இவள் முகத்தை இவளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நாமளாக இது நம்ம கிழவி ஆகிட்டோம், நம்ம இப்படி இளமை ஆகிட்டுமே, இவ்வளோ அழகாக இருக்கிறோமே, நம்மளை இந்த அழகை யார் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா? அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறேன், என் கணவர் அல்லவா பார்க்க வேண்டும். அதுக்கு தான் அதான் அனுகூலமான பத்தினின்னார். எதுக்காக ஒரு பெண் அலங்காரம்னா கணவன் பார்த்து ரசிக்கிறது தான், ஊர் மெச்சிக்கிறதுக்காக கிடையாது. தன் அழகு அலங்காரம் பண்ணுறது எதுனா ஒரு பெண்ணு கணவன் பார்த்து ரசிக்கிறதுக்கு தான். அதுதான் இங்கே சொல்கிற. கணவன் பார்த்து ரசிக்கணுமே அப்படின்னு நினச்ச மாற்றத்தினாலே இவளையே இளமையாக மாற்றக்கூடியவர் தான் இளமையாக மாற மாட்டாரா? அவருக்கும் வயசாகி போச்சு, ஆனால் அவர் இளமையாக மாற மாட்டாரா? உடனே அவர்களும் பல ஸ்திரீகள்லாம் அவருக்கு பணிவிடைகள் செய்து அவரை மங்களஸ்தானம் பண்ணி இப்போ எப்படி இருக்கானா? ரிஷி மாதிரி இல்லையா, ராஜகுமாரன் போல் தோற்றமளிக்கிறாராம். அப்போ பார்த்து ஆச்சரியப்படுறாளாம் அவளும். அப்போ இவரும் இளமையாக மாறிட்டார், அவளும் இளமையாக மாறிட்டார். உடனே விமானத்தில் ஏற்றி வைத்து கொண்டு எல்லா லோகங்களிலும் போகிறார். குபேரப்பட்டணத்துக்கு போகிறார். அங்கே சைத்திரதம்ன்ற அந்த நந்தனவனத்தில் போய் விளையாடினே சந்தோஷமாக ஆடி பாடி ஹனிமூன் கிளம்புறாங்க. ஜம்முன்னு விமானத்தில் கிளம்பி தேவகூதியை அப்படி சந்தோஷப்படுத்துகிறாராம். 100 வருஷ காலம் சந்தோஷப்படுத்துகிறாராம். தேவலோகத்தில், இந்திரபட்டணத்தில், அமராவதி பட்டணத்தில் அந்த மந்தாகினி நதியில் போய் குளிச்சுட்டு அங்கே போய் குகைகளில் சந்தோஷமாக இருந்து கொண்டு அங்கங்கே படுக்கைகள்லாம் இருக்கும். அங்கெல்லாம் அதெல்லாம் தேவலோக சௌக்கியங்கள். அதெல்லாம் அந்த சௌக்கியத்தெல்லாம் காட்டு. அங்கே இருக்கிற உணவு வகைகள், அப்படியேப்பட்ட தேவ உணவுகள், அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்ல பானங்கள்லாம் குடிச்சிட்டு அந்த சுகபோகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு அப்படி குபேரப்பட்டினம், வருணப்பட்டினம், சந்திரலோகம், இந்திரலோகம் எல்லா லோகத்துலேயும் போய் சஞ்சரிச்சுட்டு அப்படி ஹனுமூன் கிளம்பி அப்படி வராங்களாம். விமானத்திலே சஞ்சரிச்சுன்னு இருக்காங்க. அப்படி அப்படியே அங்கங்கே அந்த சுகபோகங்களை அனுபவிச்சுன்னு அப்படி உல்லாசமாக இருக்கிறாங்க. அவங்க காலம் போனதே தெரியலையா. அப்படி இருக்கிற உடனே தேவகூதி பார்த்து ஆச்சரியப்பட்டா. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. அப்போது சுவாயம்பமனுடைய செல்வ கொடுத்த சீர்வரிசைகள் அதில் கிடைச்ச சௌக்கியத்தை விட இவர் பார்த்தா ஆண்டி மாதிரி இருந்தார் கர்த்தப பிரஜாபதி. இவருடைய தபசக்தி எவ்வளோ பலனுடையது பற்றியா? இவர் தான் பெரிய பணக்காரர். அதான் சொல்ல குணகணாத்தியாய. அப்படிப்பட்ட அஷ்டமா சித்திகளும் கைவர பெற்றவர் அவர். அதனால் ஒரு யோகி நினச்சா பிரம்மலோக சௌக்கியத்தை கூட இந்த இடத்துலேருந்து அனுபவிக்க முடியும். அதனால் பிரம்மலோகம் எல்லா லோகத்துக்கும் போய் தேவகூதிக்கு சந்தோஷப்படுத்திக்கிட்டு அந்த சௌக்கியங்கள்லாம் காண்பிச்சுட்டு அப்படி உல்லாசமாக இருந்து தானே 9 ரூபங்களில் அவரோட ரமிச்சு அப்போது 9 குழந்தைகளாக அவர் கர்ப்பத்தில் உண்டாகிறது. அப்புறம் பூமியில் அந்த விமானத்தில் இறங்குறார். இறங்கினோடனே என்ன சுவாமி இப்போ தானே நம்ம கிளம்பணும், இதுக்குள்ளே இறங்கிட்டோமே என்ன? திரும்பி பார்த்தா பூலோகத்தில் 100 வருஷம் கடந்து போச்சு. தேவலோகத்துலாம் போனால் ஆயுசு சீக்கிரமாக போயிடும். அங்கெல்லாம் ஒரு க்ஷணம் போல், ஒரு நாள் ஒரு க்ஷணம் போல் போயிட்டாங்க. அப்படி தேவலோகத்தில் சஞ்சரித்து வந்தாலும் இப்போ தானே கிளம்பணும், இதுக்குள்ளே நம்ம திரும்பி வந்துட்டுமே விமானத்தில், இன்னும் கொஞ்ச நேரம் என்னென்னா சுற்றி நிறலாமே ஜாலியாக, இன்னும் பல லோகங்களில் போய் பார்க்கலாமே அப்படின்னா. திரும்பி பாருன்னா பூலோகத்தில் 100 வருஷம் கடந்து போச்சு. ஆஹா, வருஷபூகான் முகூர்த்தவத்து, ஒரு முகூர்த்தம் போல் கடந்து போச்சான். அப்போ அவள் 9 ஸ்திரீகளை பெற்றெடுக்கிறாள். மகாபதிவிரதைகளாகிய அனசூயை, அருந்ததி, சாந்தி, இது மாதிரி லோபமுத்ரா, இது மாதிரி பல பெண்கள். அப்படி 9 பெண்களை பெற்றெடுக்கிறார். 5 பெத்தாலே ஆண்டின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைகள் பிறந்தது அழகழகான குழந்தைகள், மகா பதிவிரதலான குழந்தைகள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தேவகூதிக்கு தகுந்த பெண்கள் எல்லாமே. என்ன பிறக்கெல்லாம் பெண்ணாக பிறக்குதே, சரி ஒரு புத்திர பாக்கியம் இல்லையே, சரி ஆக மொத்தம் நம்ம என்ன சொன்னோம்? அவள் வயிற்றில் குழந்தை
தங்கள் வரைக்கும் இப்போ சொன்னோம், குழந்தையே பிறந்தாச்சு, இனிமேல்ட்டு நம்ம சன்னியாசம் மேற்கொள்ளலாம் சொல்லிட்டு ஜம்முன்னு கிளம்புறார். ஐயோ சன்னியாசம் போடணுமேனு வருத்தப்பட்டுன்னு கிளம்பலையா, சந்தோஷமாக ஜம்முன்னு கிளம்புறார். அவர் போகிற வேகத்தை பார்த்து தேவகதி அம்மா ஆச்சரியப்பட்டா, அவர் சன்னியாசத்துக்கு கிளம்புறாரு. ஆனால் வெளிப்புறமாக சிரிக்கிறா, வழி அனுப்புகிறா. ஆனால் பார்த்தா உள்ளுக்குள்ளே அழறா, கண்களில் தலை குனிஞ்சுட்டு அழறா. நகத்தினால பூமியை கீறாலாம். நகம் லிகந்தி அதோ முகி பூமி பதா நகமணி ஸ்ரீயா அப்படின்னு பதம் இருக்குது. நகத்தினுடைய மணிகளால் அந்த பூமியை கீறிக்கொண்டு அப்படியே காலை சுழட்டி கொண்டு இருக்கிறா. கண்களில் கண்ணீர் மல்குது, வெளிப்புறமாக சிரிக்கிறா. இதை பார்த்துட்டு கவனிச்சிட்டார். இது மனைவி வந்து சம்மதிக்கலைன்னா சன்னியாசம் மேற்கொள்ளக்கூடாதான் ஒரு கணவன் மாதிரி. அதனால் உடனே அந்த தர்மத்தை தெரிஞ்ச கர்தம பிரஜாபதி நின்றுட்டார். என்னம்மா கவலைன்றார். அப்போ சொல்கிறார், சுவாமி நான் சொல்கிறது தப்புன்னா நீங்கள் சன்னியாசம் மேற்கொள்ளுங்க, நான் சொல்கிறது கரெக்டுன்னா நீங்கள் சம்மதிங்க. பிறந்தது ஒன்று கூட ஆண் கிடையாது, பெண்கள். அந்த பெண்களுக்கு ஒரு முறையான ஒரு வரன் தேடி கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்கள். நானாக போய் ஒரு என் பொண்ணை கட்டிக்கிறா நான் போய் வரனை தேட முடியும்? யோசிச்சு பாருங்கள். அந்த 9 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் உங்களுக்கு பணிவிட பண்ணி, ஆனால் மாயால் வஞ்சிக்கப்பட்டேன், அற்ப சௌக்கியத்துக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் கொண்டு போகிற அந்த ஞானத்தில் எனக்கும் பங்கு உண்டு. உங்களுடைய எல்லா விதத்துலேயும் நானும் பாதி தானே? ஆமாம். உன்னுடைய புண்ணியத்தில் எனக்கும் பாதி தானே? ஆமாம். அப்படி இருக்கும்போது ஞானம் என்ற ஒரு சொத்தை மட்டும் நீங்கள் எத்தும் போகிறீங்களே, அதுலேயும் எனக்கு பங்கு வேண்டும். அந்த ஞானம் எனக்கு வேண்டும். நான் வந்து நான் யாரை கல்யாணம் பண்ணி போகிறேன்னு கேட்டால் பரம பாகவதராகிய உங்களை கல்யாணம் பண்ணி போகிறேன்னு ஏன் கேட்டேன்னு தெரியுமா? உங்களை அடைஞ்சால் நான் நரகத்தில் போக மாட்டேன், மோட்சத்தை அடைவேன், பகவானை அடைவேன் அப்படின்ற நம்பிக்கையில் தான் உங்களை கல்யாணம் பண்ணினேன். அப்படிப்பட்ட பரம பாகவதராகிய உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இல்லறத்தில் உழண்டாது நியாயமா? அதனால் சொல்கிறார், நான் இவ்வளோ காலம் வீணாக்கிட்டேன், அப்படியேப்பட்ட பரமாத்மாவை நான் இழந்துட்டேன், உங்கள் மூலமாக ஞானத்தை பெற்று நானும் மோட்சத்தை அடைய வேண்டும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குறா. கரெக்டான விஷயந்தான். அதாவது இங்கே சொல்கிறார், பிரம்மன் துகித்ருபிஸ் துக்கியம் விமுருக்கியா பதைய சமாகா, இந்த பெண்களுக்கு சமமான பதிகளை தேட வேண்டும் அப்படின்றார். கஷ்டின் சியான்மே விஷோகாய துவய பிரபஜிதேவனம், நீங்கள் போயிட்ட பிறகு எனக்கு ஒரு புத்திர பாக்கியம், எனக்கு வந்து ஆறுதலுக்கு ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு கேட்குறா. அடுத்தது என்ன கேட்குறான்னா, ஏதாவதாலும் காலேன விதிக்ராந்தனமே பிரபு, இவ்வளோ காலம் நான் வீணாக காலம் போய்விட்டது. எதனால்? நான் இந்திரிய சௌக்கியங்களை நான் விழுந்து கொண்டு பரமாத்மாவை கோட்டை விட்டுட்டேன் அப்படின்றா. இந்திரியார்த்த பிரசங்கேன பரித்தியக்த பராத்மனக சங்கோய சம்ஸ்ருதிர் ஹேது அசத்சு விகிதோ அதியாக, அசத்துக்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அசத்துக்களை சங்கம் வச்சா அது சம்சாரத்துக்கு காரணமாக அமையும். ஆனால் செய்யவே சாது சுக்குதோ நிசங்கத்வாய கல்பதே, அதே சமயத்தில் சாதுக்களிடத்தில் பட்டு வச்சா அது மோட்சத்துக்கு காரணமாக அமையும். அப்படிப்பட்ட சாதுக்களாகிய உங்களை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, எனக்கு மோட்சம் வேணுன்ற ஆசைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இந்திரியங்களை நான் ஏமாந்துட்டேன், ஆனால் எனக்கு பரமாத்மாவை நீங்கள் தான் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாவோ. அது மட்டும் இல்லை, நேக எத்கர்ம தர்மாய ந விராகாய கல்பதே ந தீர்த்தபத சேவாயை ஜீவன் நபி மிருதோஹி சக. ஒரு மனுஷனாக பிறந்தவன் தன் வாழ்க்கையை வந்து பாகவத தர்மத்துக்காக தியாகம் பண்ணணும், இல்லை ஆசையை விட வேண்டும் என்பதற்காக வைராக்கியத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணணும், இல்லை பாகவத தர்மத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணணும், இல்லைனா பாகவதர்களாகிய மகான்களுக்கு சேவை செய்வதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணணும். இது 3 ஒருத்தன் இது 3த்தில் எதையாவது ஒன்று செய்யணும். இது 3ம் செய்யணும் கண்டிப்பாக. இந்த 3 செயலுன்னு சொன்னால் அவன் உயிரோடு இருந்தாலும் பிணத்துக்கு சமமானவன் அவன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படின்னு சொல்கிறான் அந்த அம்மா. நேக எத்கர்ம தர்மாய இன்ன விராகாய கல்பதே, இவன் செய்யக்கூடிய செயல்களானது பாகவத தர்மத்துக்கு அனுசரணையாக இருக்கணும், அது ஆசையை விடக்கூடிய செயல்களாக இருக்கணும். அதே சமயத்தில் தீர்த்த பத சேவாயை, தீர்த்தத்தை பாதத்தில் உடைய பகவானுக்கு சேவை செய்யணும், இல்லை பாகவதர்களுக்கு போய் சேவை செய்யணும். தீர்த்த பத சேவாயை தீர்த்த பத சேவாயை ஜீவன் அபிமிருதோஹி சக, அவன் உயிரோடு இருந்தாலும் பணத்துக்கு, அப்படி யார் செயலியோ அவன் உயிரோடு இருந்தாலும் பணத்துக்கு சமமானவன் அப்படின்னு சொல்கிறார். சாகம் பகவதோ நூனம் வஞ்சிதா மாயா திருடம் எத்வா விமுக்திதம் பிராப்தியா, நான் முமுக்ஷேய பந்தனாத்து, நீங்கள் என்னை கைவிட்டு போட்டிங்கன்னா, நீங்கள் சன்னியாசம் மேற்கொண்டுட்டீங்கன்னா, நான் பந்தத்தில் விழுந்துட்டேன்னு சொன்னால் நான் மாயால் நன்றாக வஞ்சிக்கப்பட்டவளாகி விடுவேன். ஏன்னா பகவான் பரம பாகவதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சம்சாரத்தோட மறுபிறப்பு நான் அடைஞ்சேன்னு சொன்னான், நான் வந்து மோட்சம் அடையலைன்னு சொன்னான்,
நான் பகவானுடைய மாயால் நன்றாக வஞ்சிக்கப்பட்டவளாகி விடுவேன். அப்படி என்னை நீங்கள் கைவிடக்கூடாது, எங்களை நீங்கள் கைவிட்டு போகக்கூடாது, எனக்கும் மோட்சத்துக்கு வழியை சொல்லி கொடுத்து தான் நீங்கள் போகணும் அப்படின்ட்டு கேட்குறான். சாகம் பகவதோ நூனம் வஞ்சிதா மாயா திருடம் யத்வாம் விமுக்திதம் பிராப்திய என்ன முமுக்ஷேய பந்தனாத்து. மோட்சம் கையில் கிடச்சி நான் இழந்த மாதிரி ஆகிடும், நான் ஏமாற்றப்பட்டவளாகிடுவேன். அதனால் நீங்கள் எனக்கு இந்த இந்த காரணங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் சன்னியாசம் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாள். பிடிவாதம் பண்ணுறாள் தேவகூதி அம்மா. பிடிவாதம் அல்ல, அன்பாக பேசுகிறா, பணிவோடு கேட்கிறாள். என்னென்ன காரணம் சொன்னால், தகுந்த வரங்களை பெண்ணுக்கு தேடணும். அதே சமயத்தில் நீங்கள் போயிட்ட பிறகு எனக்கு ஆறுதலுக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும். அடுத்தது நான் கேட்குறேன், நீங்கள் கொண்டு போகிற ஞானத்தில் எனக்கு பங்கு வேணும். அதனால தான் நான் மோட்சம் அடைய முடியும், இல்லாட்டி நான் மாயில் விழுந்துருவேன். நான் இத்தனை நாள் இந்திரிய சௌக்கியங்களால் நான் பரமாத்மாவை தியாகம் பண்ணிட்டேன், பகவானை மறந்து விட்டேன். அதனால் நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணுன்ட்டு கேட்குறான். அதுதான் சொல்கிறா, ஒரு மனுஷன் எதுக்காக வாழணும்? ஒரு மனுஷன்னா பாகவத தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு தான் மனுஷ பிறவி கொடுக்கப்பட்டது. இல்லைன்னா சந்நியாசம், வைராக்கியம்னா சந்நியாசம் மேற்கொண்டு மோட்சத்துக்காக முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் மனுஷ ஜென்மா. அதான் சொல்கிறேன், நேக எத்கர்ம தர்மாய ந விராகாய கல்பதே. ஒன்று பாகவத தர்மத்துக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணணும், இல்லை விராகம் ஆசையை விடுவதற்காக சந்நியாசம் மேற்கொண்டு மோட்சத்தை அடைய முயற்சி பண்ணணும். இல்லைனா ஒரு மகான்களுக்கு சேவை செய்யணும், பகவானுக்கோ இல்லாட்டி பகவானுடைய பக்தர்களுக்கு சேவை செய்யணும். இந்த மூணுத்தையும் மூணுத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும். அப்படி செய்யலைன்னு சொன்னால் அவன் உயிரோடு இருந்தாலும் பிணத்துக்கு சமமானவன் என்று சொல்கிறார். நேக எத்கர்ம தர்மாய ந விராகாய கல்பதே ந தீர்த்தபத சேவாய ஜீவன் நபி மிருதோஹி சக. அதனால் சாகம் அகம் பகவதோ நூனம் வஞ்சிதா மாயா திருடம் யத்வா விமுக்திதம் பிராப்திய ந முமுக்ஷேய பந்தனாத்து. அப்படியே முக்தாத்மாவாகிய பரம பாகவதராகிய உங்களை அடைந்து நான் பந்தப்பட்டேன்னு சொன்னால் நான் பகவானுடைய மாயால் வஞ்சிக்கப்பட்டவளாகி விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்போ சொல்கிறா, இவள் கவலைப்படாதம்மா, இப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது. பகவான் சொல்கிறான், நானே உனக்கு மகனாக பிறக்கப் போகிறேன், அவதரிக்கப் போகிறேன், சாங்கிய யோகத்தை பிரவர்த்திப்பதற்காக என்று பகவான் சொல்லியிருக்கான். அதனால் கண்டிப்பாக உன் வயிற்றில் சாட்சாத் பகவானே அவதரிக்கப் போகிறான். அணிந்திதே, நீ நிந்திக்கத்தகாத உன் மேலே எந்த குறையும் இல்லை, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அதனால் நான் சன்னியாசம் போகலை, பகவான் அவதாரத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், நல்ல காலம் நீ ஞாபகப்படுத்தினேன். உனக்கு ஒரு புத்திரன் உண்டாக போகிறான், சாட்சாத் பகவானே வரப்போகிறான், கவலைப்படாதே, அவனே மோட்ச மார்க்கத்தை உனக்கு வழி காட்ட போகிறான், நீ இந்த மரண பயத்தை கடக்கப் போகிறாய் அப்படின்ட்டு ஆறுதல் படுத்துகிறார். அது பிறகு காலகாலத்தில் பகவான் கர்ப்பத்தில் உதயமாகிறார் கபில வாசுதேவர். அந்த சமயம் பார்த்து அந்த 9 பெண்களுக்கும் ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். யாருன்னா மரிச்சிக்கு கலை என்ற பெண்ணை மரிச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அனசூயை அத்ரி மகர்ஷி கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ஸ்ரத்தை என்பவளை அங்கிரச மகர்ஷி கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ஹவிர்பூ என்ற பெண்ணை புலஸ்தேர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். புலகருக்கு கதி என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். கிரது என்ற பெண்ணை கிரது என்ற மகரிஷியை கிரியா என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். கிரது என்ற மகரிஷிக்கு கிரியா என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். கியாதி என்ற பெண்ணை பிருகு மகரிஷி கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். வசிஷ்டருக்கு அருந்ததி கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அதர்வண மகரிஷிக்கு சாந்தி என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அந்த சாந்தி என்ற பெயரால் தான் யாகங்கள் விஸ்தாரம் அடைஞ்சுதான். அப்படிப்பட்ட யாகத்திலே சொல்லக்கூடிய பேர் அவள் சாந்தி என்ற பெண்ணாள். இப்படி 9 பெண்களையும் சிறந்த பிரம்ம ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் சந்தோஷமாக. மரிச்சையே கலாம் பிராதாத் அனசூயாம் அதாத்ரையே சத்தாம் அங்கிரசே அயச்சத்து புலஸ்தியாய ஹவிர்புவம் புலகாய கதிம் யுக்தம் கதவேச்ச கிரியாம் சதிம் கியாதிம் ச பிருகவே அயச்சத்து வசிஷ்டாயாப்தி அருந்ததிம் அதர்வணே அததாஸ் சாந்திம் யயா யக்ஞோ விதன்யதே விப்ரஷபான் குதத்வாகான்னு சதாரண சமலாலயத்து அவளை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு அவளை நல்லா லாலனம் பண்ணி அந்த மாப்பிள்ளைகள்லாம் எல்லா விருந்து போச்சாலும் நல்லா பண்ணி சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாராம் கத்தம பிரஜாபதி. கல்யாணம் பண்ணி அவங்க ஆசிரமங்களுக்கு தன் மனைவிகளை அழைத்து கொண்டு செல்கிறார்கள் ரிஷிகள்லாம். அதுபோல் பகவானுடைய அவதாரம், பகவான் எப்படி இருந்தார்னா, பகவானுடைய அவதாரம் முன்னாடியே பகவானுடைய அவதாரம் ஏற்பட்டுச்சு. கர்ப்பத்தில் பிரவேசிச்சிட்டார் பகவான். அப்போ தான் குழந்தை பிறகுது. ஆனால் அப்போ தான் பெண்களுக்கு கல்யாணமும் ஆகுது. பகவான் எப்படி இருந்தானா, செம்பட்டமர், அதாவது ஹிரண்ய கேசம் உடையவனாக இருந்தானா. யார்? கபில வாசுதேவர். அந்த ஃபாரினர் ஸ்டைல் இருக்கும்.
அந்த செம்பட்ட மயிர் படிஞ்ச முடிவுடையவராக இருந்தாராம். யார்? கபில வாசுதேவர். அதான் சொல்கிறீங்க, ஹிரண்ய கேசகா பத்மாக்ஷகா, தாமரை போன்ற கண்கள் உடையவராக, பத்ம முத்ரா பதாம்புஜகா, அப்படிப்பட்ட சங்கு சக்கரம் ரேகை இவைகள்லாம் கைகளில் கால்களில் அந்த ரேகைகள்லாம் படிந்தவராக விஷ்ணுனுடைய அவதாரமாக காணப்படுகிறாராம் கபில வாசுதேவர். இது வந்து அம்மா இவருடைய கையில் வந்து இந்த சின்ன ரேகைகள்லாம் பார்த்தா விஷ்ணு பகவானுடைய அவதாரம் இவர். அதே சமயத்தில் செம்பட்ட மயிர் படிந்தவராக இருக்கார், ஆனால் தாமரை போன்ற கண்கள் உடையவராக இருக்கிறார். ஏஷமானவி தேகர்ப்பம் பிரவிஷ்ட கைடபார்த்தனகா, அந்த மது கைடவரில் வதம் பண்ண அந்த சாக்ஷாத் விஷ்ணுவே தான் உங்கள் வயிற்றில் மகனாக உண்டாகியிருக்கிறார். அவர் என்ன பண்ண போகிறார்னா, அவித்யா சம்சய கிரந்தம் சித்வாகாம் விசரிஷ்யதி, அறியாமையினால் உண்டாக்கூடிய சந்தேகங்களை வெட்டியறிய போகிறார். அப்படிப்பட்ட சாங்கிய சாஸ்திரத்தை பிரவர்த்திக்கப் போகிறார். அப்படி பிரவர்த்தித்து கொண்டு உலகத்துக்கு இந்த சாங்கிய சாஸ்திரத்தை பிரவர்த்திப்பதற்காக உலகத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் என்று பிரம்மதேவர் சொல்லிட்டு கிளம்பிட்டார். பிரம்மதேவர் தேவகூதி அம்மாடத்தில். அப்புறம் பகவானுடைய அவதாரம், அந்த அவதாரம் போது ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டில் போய் பகவானுடைய அவதாரமா? கத்தம் பிரஜாபதி ஆச்சரியப்படுறாரு. எங்கள் வீட்டில் போய் பகவானுடைய அவதாரமா? நாங்களும் இல்லறவாசிகள், பகவான் எங்கோ சிறந்த பாகதூர், தன்னை தாழ்த்தி பேசுவார் கத்தம் பிரஜாபதி. அதை சொல்ல, அஹோ பாபிச்சிய மரணம் நிறைய ஸ்வைராமங்களி காலின பூயசா நூனம் பிரசிதந்தீக தேவதாக. என்றைக்கோ ஒரு நாள் தேவதைகள் அனுகிரகம் பண்ணுவாங்க, ஆனால் பகவான் உடனே அனுகிரகம் பண்ணுறானே. எனக்கு கொடுத்த வாக்கை சத்தியமாக்குவதற்காக அல்லவா பகவான் எனக்கு மகனாக அவதரிச்சிருக்கிறான். ஸ்வீயம் வாக்கியம் ருதம் கர்த்தும் அவதீர்ணோ அசிமே கிரகே, என்னுடைய வீட்டில் வந்து பகவான் தன் வாக்கை சத்தியமாக்குவதற்காக அவதரிச்சிருக்கானே அப்படின்னு ஆச்சரியப்படுறார். ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் ஞானம் பக்தானம் மானவர்த்தனகா, பக்தருடைய பெருமையை வளர்ப்பதற்காகவே பகவான் அவர்களை அப்படி அவருடைய பெருமைப்படுத்துவதற்காக பகவான் அப்படியே பக்தர்கள் குடும்பத்தில் அவதரிக்கிறானாம் பகவான். அதான் சொல்கிறார், ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் ஞானம் பக்தானம் மானவர்த்தனகா தான் தே அபிரூபாணி ரூபாணி பகவஸ்தவ. பக்தர்களுக்கு பிடிச்ச ரூபம் தான் பகவானுக்கு பிடிச்ச ரூபமா. அதனால் பக்தர்களுக்கு பிடிச்ச அந்த மனுஷ ரூபத்தில் பகவான் அவதரிச்சிருக்கிறான், கபில வாசுதேவராக அவதரிச்சிருக்கிறான். யானி யானிச்ச ரோச்சந்தே ஸ்வஜனானம் அரூபினக, உண்மையிலே பகவானுக்கு பௌதிக ரூபம் கிடையாது. பகவானுக்கு அப்படியேப்பட்ட பௌதிக ரூபமற்றவனாக பகவான் பௌதிக ரூபத்தில் மனுஷனாகவும் தோன்றான, பக்தர்கள் பிரியத்துக்கு உகந்தவனாக பக்தர்களோட சுலபமாக பழகுவதற்காக அப்படி ரூபம் எடுத்துக்கிறானா பகவான். அதான் சொல்கிறது, யானிச்ச பக்தர்களுக்கு எது பிரியமோ அந்த ரூபத்தை பகவானுக்கு, அந்த ரூபம் தான் பகவானுக்கு பிரியமா. யானிச்ச ரோச்சந்தே ஸ்வஜனானம் அரூபினக. இப்படிலாம் கத்தம் பிரஜாபதி கபில வாசுதேவரை புகழ்கிறார். குழந்தையாக இருக்கும்போது அவர் அவதரித்து 5 வயசு பையனாக இருக்கார். அப்போ புகழ்கிறார். புகழ்ந்தபோது அப்போ பகவானே, நீங்கள் அவதரித்ததுனாலே நான் 3 வித தேவரிஷி, தேவகடன், பித்ருக்கடன், ரிஷிகடன் எல்லா கடன்களும் நான் அடைச்சிட்டேன் அப்படின்றார். நீங்கள் யாருன்னா சாக்ஷாத் பகவான் அப்படின்னு சொல்கிறார். ஐஸ்வர்ய பைராக்கிய யசோ அபபோத வீரிய ஸ்ரீயாபூர்த்தம் அகம் பிரபத்தே துவாம் சூரிபி சத்வ புபுத்சகாத்தா சதாபி வாதார்ஹண பாதபீடம். மகான்கள்லாம் எந்த சாதுக்கள்லாம் எப்பொழுதும் உன்னுடைய புகழை பாடிக்கொண்டு தங்கள் வாழ்நாளை கழிக்கிறார்கள். உங்கள் திருவடி கமலங்களையே தன் ஹிருதயத்தில் தியானித்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பாதபீடத்தை அப்படின்னு சொல்கிறார். பாதபீடமாக அந்த ஹிருதயத்தில் நீங்கள் தியானிக்கிறார்கள். சதா உங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். துவாம் சூரிபி தத்துவ புபுத்சயாத்தா, தத்துவவாதிகள், தத்துவத்தை அறிந்தவர்களாகிய மகாத்மாக்கள்லாம் சதாவே வாதார்கன பாதபீடம். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் ஹிருதயத்திலையும் வாசம் பண்ணுற அப்படிப்பட்ட சாதுக்கள்லாம் வந்து உன் கதைகளை பேசி தன் ஹிருதயத்தில் உங்கள் திருவடிகளை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம், அப்படி ஒரு ஈஸ்வரத்தன்மை பொழிந்தவர். வைராக்கியம், அப்படிப்பட்ட துறவு மனப்பான்மை, ஐஸ்வர்யம், வைராக்கியம், புகழ், அதேபோல் ஞானம், வீரியம், அதேபோல் ஸ்ரீனா லக்ஷ்மி, அப்புறம் பூத்தம் அகம் பிரபத்தி. இப்படிப்பட்ட 6 குணங்களும் யாரத்தில் பரிபூர்ணமாக பொருந்திருக்கோ அவர் தான் பகவத் சப்தத்துக்கு உரியவர். ஐஸ்வர்யம், வைராக்கியம், புகழ், அதே சமயத்தில் ஞானம், வீரியம், அதே சமயத்தில் லக்ஷ்மி, அதாவது செல்வம், ஸ்ரீ, இவைகள்லாம் பூர்த்தம் அகம் பிரபத்தி, இதெல்லாம் பூர்ணமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உங்களிடத்தில் நான் சரணம் அடைகின்றேன் அப்படின்ட்டு சரணம் அடைகிறார் கத்தம் பிரஜாபதி. இப்படி 6 குணங்கள் யார் ஒருத்தர் பூர்ணமாக இருக்குதோ அவர் தான் பகவத் சப்தத்துக்கு உரியவர். அது கபில வாசுதத்தில் அது பொருந்திருது தான். அவர் தான் பகவான்.
ஐஸ்வர்ய வைசாக்கிய யசோ அவபோத வீரிய ஸ்ரீயா பூர்த்தம் அகம் பிரபத்தியே. இப்படி சொல்லிவிட்டு அவருக்கு நான் வந்து சன்னியாசம் மேற்கொள்றதா இருக்கிறேன், நான் கிளம்புறேன்ப்பா எனக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று, எல்லா அம்மாவை நீ தான் பார்த்துக்கணும், இதை மட்டும் நீ எனக்கு வாக்கு கொடுத்தனா அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னேன்னா நான் கிளம்பி போயிடுவேன். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துன்னு போகிறேன், எல்லாத்தையும் திறந்துட்டு போகிற கர்த்தம் பிரஜாபதி சன்னியாசம் மேற்கொள்கிறாருன்னா நீ என்ன எடுத்து போகிறேன்னா உங்களுடைய திருவடி கமலங்களை நான் ஹிருதயத்தில் தியானித்து கொண்டு செல்கிறேன். ஏன்னா அதுதான் பரிபிரஜாத்து பதவியும் ஆஸ்திதோ அகம் சரிஷ்யே துவாம் ஹிருதி யுஞ்சன் விஷோகா, உங்களை ஹிருதயத்தில் நான் சுமந்து கொண்டு போகிறேன், அதுதான் என் சோகத்தை போக்கக்கூடியது என்று சொல்கிறார். உடனே கபில வாசுதேவரும் தாராளமாக நீங்கள் சன்னியாசம் மேற்கொள்ளுங்கள், ஆனால் எப்பொழுதும் அமிர்தத்வாய மாம்பஜ, மோட்சம் ஞானம் என்ற அமிர்தத்தை, ஞானத்தினால் மோட்சம் அடையப் போகிறீர்கள் நீங்கள், அந்த மோட்சம் என்ற அமிர்தத்தை அடைவதற்காக என்னையே பஜியுங்கள், என்னிடத்திலே அர்ப்பணம் செய்யுங்கள் எல்லா கர்மாக்களையும். கச்ச காமம் மயா ஆபிருஷ்டோ மயி சம்யஸ்த கர்மனாக, எல்லா கர்மாக்களையும் என்னிடத்தில் அர்ப்பணம் பண்ணிவிட்டு ஜித்வா சுதர்ஜயம் மிருத்யம், ஜெயிக்க முடியாத இந்த மிருத்தியை ஜெயித்து கொண்டு அமிர்தத்வாய மாம்பஜா, மோட்சத்தை அடைவதற்காக என்னை வழிபடுவாயாக என்று பகவான் சொல்கிறார். கவலைப்படாத, மாத்திர ஆத்தியாத்மிகம் வித்யாம் சமணிம் சர்வகர்மனாம் விதரிஷ்ய யயாச்சாசோ பயம் சாதி தரிஷ்யதி. அம்மா வந்து நான் அம்மாவுக்கு வந்து அத்தியாத்ம வித்தையை, இந்த சாங்கியோகத்தை அம்மாவுக்கு உபதேசம் பண்ணி அவளை இந்த சம்சார பயத்தை கடக்கும்படி நான் செய்ய போகிறேன், அதனால் அம்மா பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் அளிக்கிறார். அவ்வளோதான். உடனே கிளம்பிட்டார் கர்த்தம பிரஜாபதி. பயத்தை கடக்க போகிறா அம்மா அப்படின்னு சொல்கிறார். எதனால்னா மாத்திர ஆத்தியாத்மிகம் வித்யாம், அத்தியாத்மிக வித்தையினால் சமணியும் சர்வகர்மணம், எல்லா கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு அவள் விதரிஷ்ய யயா சாசோ பயம் சாதி தரிஷ்யதி, அப்படிப்பட்ட சுலபமாக அவள் எல்லா விதமான மரண பயம், எல்லா விதம் சம்சார பயம், எல்லா விதமான பயத்தையும் அவள் கடக்கப் போகிறாள், அப்படி நான் உபதேசம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கபில வாசுதேவர் கேரண்டி கொடுக்குறார். கர்த்தம பிரஜாபதி உடனே சந்நியாசம் மேற்கொண்டு அங்கே சகல ஜீவராசர்களுக்கும் நன்மை செய்து கொண்டு மௌனத்தை கடைபிடிக்கிறது, தன் ஆத்மாவையே உதவியாக கொண்டு விரதம் ச ஆஸ்திதோ மௌனம் ஆத்மீக சரணோமுனிகி, இந்த ஆத்மாவையே தனக்கு துணையாக கொண்டு அவர் கிளம்பி போயிட்டார் சந்நியாசம். அது பிறகு நிச்சங்கோ வெசரத்ருஷோனிம் அனக்னீர் அணிகேதனகா, அக்னி ஆராதனை சன்னியாசிகளுக்கு கிடையாது, அதனால் அனக்னீர் அணிகேதனகா தனக்கு தங்கத்துக்கு ஒரு இடத்தை தேடிக்கொள்ளாமல் உலகம் முழுதும் சஞ்சரிச்சாராம். வெசரத்ருஷோனிம் அனக்னீர் அணிகேதனகா மனோபிரம்மணி யுஞ்சானோ எத்த சதப்பரம சத்து அசத்து இவைகளுக்கு அப்பாற்பட்டவன பரபிரம்மத்திரத்தில் மனசை செலுத்தி அப்படி குணாபபாச விகுணக ஏகபக்தி அனுபாவிதே, பகவானத்தில் ஏகபக்தி செய்து கொண்டு அப்புறம் பகவானே அடைந்துட்டார் அப்படி சொல்லப்படுகிறது. என்னென்னா இச்சாத்வேஷ விஹீன சர்வத்திர சமச்சேதசா, வெறுப்புகளை துறந்தவராக எல்லாத்துலேயும் சமபுத்தி உடையவராக பகவானுடைய பக்தியினால் பாகவதர்கள் அடையக்கூடிய கதியை அடைந்தாராம். இச்சாத்வேஷ விஹீன சர்வத்திர சமச்சேதசா பகவத் பக்தி யுக்தின பிராப்தா பாகவதி கதிஹி. இப்படி முடிஞ்சவொடனே ஒரு நாள் தனிமையில் இருக்கிறார். இப்போ அம்மாவும் பிள்ளையும் தான் இருக்கிறாங்க ஆசிரமத்தில். அப்போ ஒரு நாள் தியானத்தில் உட்காந்துருக்கிறார் கபில வாசுதேவர். அப்போ தனிமையில் போய் சந்திக்கிறார் அந்த அம்மா, தேவகதி அம்மா. அப்போ சொல்கிறார், தந்த்வா கதாகம் சரணம் சரண்யம் ஸ்வபிருத்திய சம்சார தரோகுடாரம் ஜிக்ஞாசை யாகம பிரகிருதே பூருஷஸ்ய நமாமி சத்தர்ம விதாம்பரிஷ்டம் அப்போ சொல்கிறார், நீங்கள் எதுக்காக அவதரித்தீர்கள் என்றால் பக்தருடைய சம்சாரம் என்ற அந்த விருட்சத்தை வெட்டி எறியக்கூடிய கோடாலியாக நீங்கள் அவதரித்திருக்கிறீர்கள். பக்தருடைய சம்சாரம் என்ற இந்த விருட்சத்தை வெட்டி எறியக்கூடிய கோடாலியாக நீங்கள் அவதரித்தீர்கள். அப்படியே சரணமடைந்தவர்களுக்கு சரணமளிக்கக்கூடியவர்கள் நீங்கள். அது மட்டும் இல்லை, நான் இந்த பிரகிருதி புருஷ தத்துவத்தை அறிய ஆசைப்படுகின்றேன், நீங்கள் தான் உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். பிரகிருதி பூருஷஸ்ய நமாமி சத்தர்ம விதாம்பரிஷ்டம். ஆனால் தர்மத்தை அறிந்தவர்களுக்குள் சிறந்தவர் பகவான் மட்டும்தான், அதனால் விதாம்பரிஷ்டம் அப்படின்றார். அப்போ சொல்கிறார், சேதகல்பஸ்ய பந்தாய, அந்தமா பகவான் அப்போ உபதேசம் பண்ண தொடங்குகிறார். சேதகல்பஸ்ய பந்தாய முக்தையே சாத்மனோமதம் குணேஷு சக்தம் பந்தாய ரதம்பா பும்சி முக்தையே. மனசு தான் பந்தத்துக்கு காரணம், மனசு தான் மோட்சத்துக்கு காரணம். உலக விஷயங்கள் முக்குணங்களில் மனசு விழுந்துச்சுன்னு சொன்னால் அது பந்தத்துக்கு காரணமாக அமையுது. அதே பகவான் இடத்துல மனசு செலுத்தினா அதுவே மோட்சத்துக்கு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்கிறார். அகம் மமா அபிமானோத்தகி காமலோபாதிபிர் மலகி. மனசில் முதல் இந்த அகங்காரம் தான் காமலோபத்துக்கு காரணம். அகங்காரம் அமகாரம் தான் காமலோபத்துக்கு காரணமாக அமையுது.
அகங்காரம் மம அபிமானோத்தகி காம லோபாதிபிர் மலகி. இந்த அழுக்கு தான் எப்போது அகங்காரம். சின்ன குழந்தையே என்ன சொல்கிறேன்னா, இது யார் சொல்லு, நான். அந்த கண்ணாடி பார்த்து என்ன சொல்லு, நான் அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறோம். அந்த குழந்தைக்கு நான் உண்டாயிடுது. அப்புறமா இது யார் சொல்லு, எங்கள் அம்மா எங்கள் அப்பா. அப்படியே அகங்காரம் அம்மகாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாயிடுது. உண்டவுடனே என்ன பண்ணால் அப்புறமா இளம் வயசானவுடனே ஆணை பெண்ணை தேடுறான், பெண்ணை ஆணை தேடுறான். காமம். அவருக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்ட பிறகு பணத்தை சம்பாதிக்க போகிறான். லோபம். அப்படி படிப்படியாக அவருடைய மனசில் பகவானுக்கு நெருங்கி வர வேண்டிய இருக்க இப்படி அகங்காரம் அமகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாகி அதன் மூலமாக காமம் லோபம்லாம் உண்டாகி பகவான்கிட்ட தூரக்க போயிருக்கானான். அப்போ அவன் மனசில் அழுக்கு ஏறி போய்தான். இந்த அழுக்குகள் காமம் லோபம் போன்ற அழுக்குகள் ஏறி போதான். அதான் இங்கே சொல்கிற அகம் மம அபிமானோத்தகி காம லோபாதிபிர் மலகி. மலம்னா அழுக்கு. அந்த அழுக்கு ஏற்படுகிறது. வீதம் எதா மன சுத்தம் அதுக்கம் அசுகம் சமம். எப்போ சுகதுக்கத்தை சமனாக கருதுறானோ அவன் மனசு தான் பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போது சரி, அந்த மனசை பரிசுத்தமாக்கிறதுக்கு என்ன வழின்னா, ந யுஜ்யமானியா பக்தியா பகவத் அகிலாத்மனி சத்ருதா அஸ்தி சிவ பந்தா யோகினாம் பிரம்ம சித்தையே. பக்திக்கு சமமாக மனசை பரிசுத்தப்படுத்தக்கூடியது உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமாம், ந யுஜ்யமானியா பக்தியா பகவத் அகிலாத்மனி எல்லாத்துலேயும் வியாபிச்சிரு பகவத் அகிலாத்மனி எல்லாத்துக்கும் ஆத்மாவுடைய பகவானத்தில் பக்தி பண்ணுறது தான் ஒரே வழி. சத்ருஷா அஸ்தி சிவபந்தா, அதை விட மங்களகரமான பாதை உலகத்தில் கிடையாது. யோகிகளே அஷ்டாங்க யோகம் ஞான யோகம்லாம் பயிற்சி பண்ணி அதில் தோற்று போய் கடைசியில் பக்திக்கு தான் வராங்களாம். அந்த பக்தியினால் தான் அவர்களே பிரம்மசித்தி அடைகிறார்களாம். யோகினாம் பிரம்மசித்தையே. அப்போது யோகிகளுக்கு ஞானிகளுக்கு கூட பக்தி இல்லைன்னா மோட்சம் கிடைக்காது. அப்படின்னும் போது சம்சாரிகளுக்கு கண்டிப்பாக பக்தி பண்ணி ஆகணும். பக்தியினால் தான் மனசு பரிசுத்தமாகும். இந்த அகங்காரங்கள்லாம் அடியோடு போக முடியும். அப்போ அகங்காரத்தினால் மமகாரம் உண்டாகுது, மமகாரத்தினால் என்னென்னா காமம் உண்டாகுது, காமத்தினால் என்னென்னா பெண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா அப்போ லோபம் பணத்தை சம்பாதிக்கிற ஆசை உண்டாகுது. அப்போ லோபம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு மனசில் அழுக்கேறி போகுது. அப்புறம் நான் பகவான் விட்டு தூரக்க போயிடுறான். சின்ன வயசில் எந்த அளவுக்கு கிருஷ்ண கதைகளை கேட்டோமோ அந்த அளவுக்கு வயசான பிறகு கிருஷ்ண கதைகளை கேட்கறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு தான் நம்ம அறிவு வளர்ந்துச்சு இல்லையா, வேறு விதத்தில் ஆசைகள் உண்டாயிடுச்சு இல்லையா, பகவானிடத்தில் ஆசை உண்டாகாது. அப்போ நான் அழுக்கேறி போச்சுன்னு அர்த்தம் மனசில். சின்ன வயசில் எந்த அளவுக்கு விசுவாசமாக கிருஷ்ண கதைகளை கேட்கும்போது ஆனந்தமாக இருந்ததோ அது பெரிய வயசில் அது இருக்கிறதில்ல. பெரிய வயசில் என்ன பண்ணோம், ஐயோ அங்கே வேலை இருக்கே, இங்கே வேலை, இந்த எங்கேஜ்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த எங்கேஜ்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரோக்ராம் இருக்குது, அதெல்லாம் அட்டன் பண்ணணுமே, வேலை இருக்கே, உத்தியோகம் இருக்குது அப்படின்னு போயிடுறோம். பகவத் பக்தியில் அந்தளவுக்கு ஆர்வம் காட்டுறதில்லை. காரணம் என்னென்னா மனசில் அழுக்கேறி போய்க்குதுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அதுதான் இங்கே சொல்கிறார். அகம் மமா அபிமானோத்தகி காம லோபாதிபிர் மலகி வேதம் எதா மன சுத்தம் அதுக்கம் அசுகம் சமம். எப்போ இது சுகம் துக்கம்னு தெரியாமல் இருக்கிறதோ அப்போ தான் மனசு பரிசுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது எதனால் கிடைக்கும்னா அந்த மனசு பரிசுத்தம் பக்தியினால் தான் மனசு பரிசுத்தமாகும். அதை விட மங்களகரமான பாதை கிடையாது. யோகிகளே கடைசியில் பக்தியின் மூலமாக தான் பிரம்மசித்தி அடைகிறார்களாம். யோகினாம் பிரம்மசித்தையே பிரசங்கம் அஜரம் பாஷம் ஆத்மன கவயோ விதோ செய்யேவ சாதுஷு கிருதோ லோக மோக்ஷத்வாரம் அபாவிரதம். ஒரு கயிறு பயன்படுத்த கயிறானது என்ன பண்ணோம், தேஞ்சு போயிடும், அது ஜரையை அடையும். ஆனால் வேறு ஒரு கயிறு ஒன்று இருக்குது, அது ஜரையே அடையாதாம். அது என்னென்னா பாசம் என்ற கயிறு. ஒரு தாய் பிள்ளையை வளர்க்குறா, சின்ன வயசுலேருந்து 20 வருஷமாக பிள்ளையை பார்த்துன்னு இருக்கா. ஏதா உன்னை பார்த்துக்கிட்டு போர் அடிக்குதுடா, ஒரு நாள் எங்கன்னா வெளியே போய்ட்டு வாடா அப்படின்னு என்னைக்காவது தாய் சொல்கிறாளா? ஒவ்வொரு நாளும் பாசம் வளருதே தவிர பாசம் குறையில. ஒரு நாள் முதல் நாள் வேலைக்கு போகிற ஒரு பிள்ளை வீட்டுக்கு வரலன்னா அந்த அம்மா துடிச்சு போகிறான். வாசல்லையும் வெளியே வந்து போகிறான். ஏன்னா பிள்ளை வேலைக்கு போனேன்னு ஒன்றும் திரும்பி வரலேன்னு. 20 வருஷமாக தான் பிள்ளையை பார்த்துருக்கேன், ஒரு நாள் பிரிஞ்சிருந்தான்னு. அது எப்படி என் பிள்ளையை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. இத்தனை நாள் வீட்டில் இருந்துட்டான், இப்போ தான் வேலைக்கு போயிருக்கான், இன்றைக்கி பூரா பார்க்காம இருந்துட்டேன், சீக்கிரமாக வேலை விட்டு வந்துட்டானா போதும், உடனே ஃபோன் பண்ணணும் அப்படின்னு. அந்த பிள்ளை வந்துட்டானா, வாடா எப்படிதான் இருந்தது வேலை, எல்லாம் சௌகரியமாக இருந்ததா, எல்லாம் நல்லா பேசுனாங்களா அப்படின்ட்டு, வேலை உனக்கு செட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு கேட்குறான் ஒரு தாய்க்காரி பிள்ளை. அப்போ 20 வருஷமாக 25 வருஷமாக பிள்ளையை பார்க்குறா, ஆனாலும் இப்போ புதுசு போல் பார்க்குறான். அப்போ இந்த பாசம்ன்றது கயிறுன்னு அர்த்தம். இந்த கயிறுக்கு பற்றியா இந்த பற்றுதல் புள்ள மேலே உள்ள பாசம், அது நாள் பட இந்த பாசம் ஒரு கயிறை பயன்படுத்தி அது இழ விட்டு அதனால் தேஞ்சு போயிடும். ஆனால் இது தேயாத கயிறான். எதுனா பந்த பாசம், பிள்ளை இடத்துல உள்ள பாசம், மனைவி இடத்துல உள்ள பாசம், அப்பா அம்மா மேலே உள்ள பாசம், சொத்து மேலே உள்ள பாசம், இவைகள்லாம் தேயாத கயிறு. ஒவ்வொரு நாளும் அது நாளுக்கு நாள் பயன்படுத்த அந்த கயிறானது வலுத்து போயிட்டு தான் அது பலமுடையதான். அதான் சொல்கிற பிரசங்கம் அஜரம் பாசம். அஜரம்னா ஜரையடையாத பாசம் கயிறாய்ந்து.
எதனால்? அந்த குடும்ப பாசமானது. பிரசங்கம் அஜரம் பாசம் ஆத்மன கவையோ விதுகோ. அப்போ அந்த பட்டுதலை எங்கே வைக்கணும்? மகான்களிடத்தில் அந்த பட்டுதலை வைக்கணும். புத்திமான்கள்லாம் மகான்களிடத்தில் பட்டுதலை வைப்பாங்க, பகவானிடத்தில் அந்த பட்டுதலை திருப்பிடணுமா. அப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம பாசத்தை விடணும்னு நினச்சா புத்திர பாசமோ மனைவி பாசமோ இல்லை சொத்து மேலே உள்ள பாசமோ விட முடியாது. அந்த பாசத்தை அப்படியே திருப்பி என்ன பண்ணால் பகவானிடத்தில் திருப்பிடணுமா. ஏவ சாதுஷு கிருதோல் மோக்ஷத்வாரம். அது மகானிடத்தில் பாசம் திருப்பிச்சுன்னா அது மோட்ச வாயில் திறந்து வச்சிடுமா. இதே குடும்ப விஷயத்தில் பாச பந்தத்தில் சிக்கின்றோம்னு சொன்னால் அது நரக வாயில் திறந்து வச்சிடும். அதுதான் இங்கே சொல்கிறார். பிரசங்கம் அஜரம் பாசம் ஆத்மனக கவையோ விதுகோ ஏவ சாதுஷு கிருதோ மோக்ஷத்வாரம் அபாவிரதம். அது எப்படின்னா, மகானிடத்தில் பாசம் அதிகம் வரணும்னா மகானிடத்தில் போய் பாகவத கதைகளை கேட்கணும், மகான்களுக்கு போய் பணிவிட பண்ணணும், பாகவத கதையில் பகவத் பக்தியில் தொண்டில் ஈடுபடணும். அப்படி ஈடுபடணும்னா புத்திரன் இடத்துல உள்ள பாசம் மனிதத்தில் உள்ள பாசம்லாம் அப்படியே தன்னாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுமா, அது போயிடுமா. எப்படின்னா, ஒரு விறகு கட்டு இருக்கு இல்லையா, அந்த விறகு கட்டு கட்டுறான், நல்லா கட்டுப்பட்ட உடனே ரொம்ப டைட்டாகி போச்சு, அதனால கல் முடிச்சு போட்டான், அதை அழுக்கவே முடியல அந்த கயிறு, அந்த விறகு கட்டை. ஏன்னா கயிறு அப்படி கட்டிட்டான். அப்போ அந்த கயிறை எப்படி எடுக்கிறது? உடனே பக்கத்தில் ஒரு கட்டு போட்டான், பக்கத்தில் ஒரு கட்டு நல்லா ஸ்ட்ராங், அதை விட நல்லா டைட்டாக ஸ்ட்ராங்காக போட்ட உடனே அந்த கட்டு தளர்ந்து போச்சு, அந்த பழைய கட்டு தளர்ந்து போச்சு. அப்போ ஈஸியாக அந்த கயிறை உருகிடலாம், வெளியே எடுத்துடலாம். ஒரு விறகுக்கட்டு கட்டுறான்பா, அந்த விறகுக்கட்டில் வந்து ஸ்ட்ராங்காக கட்டிட்டான்பா, அதை கல் முடிச்சு போட்டால் அது சிக்கலாக இருக்குது, அந்த முடிச்சு அழுக்க முடியல. உடனே பக்கத்தில் ஒரு என்ன பண்ணுறான்னா ஒரு ஐடியா பண்ணுறான், பக்கத்தில் ஒரு முடிச்சு டைட்டாக போடுறான், அதை விட டைட்டாக போடுறான். டைட்டாக போட்ட உடனே அந்த விறகு கட்டு நல்லா இறுகி போன உடனே அது அப்படியே தளர்ந்து லூஸ் ஆகி போச்சு, அது தளர்ந்து போச்சு அந்த கயிறு கட்டு. அந்த கயிறை ஈஸியாக உருகிடலாம். அது மாதிரி பகவானிடத்தில் பட்டுதல் அதிகரிக்க செய்தால் தன்னாலே மற்ற பற்றுகள்லாம் கழண்டு போயிடும் அப்படின்னு அர்த்தம். இந்த டெக்னிக் இங்கே சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ என்னென்னா, மோட்ச வாயில் உனக்கு திறக்கவே மகான்களத்தில் உள்ள பட்டுதலானது மோட்சத்வாரத்தை திறந்து வச்சிடுமா. மகான்கள் அதான் குருவை ஆசிச்சதான் சத்சங்கம் தான் மோட்சத்வாரத்தை திறந்து வைக்கிறது நமக்கு. மோட்சத்வாரம் அபாவிரதம், மகானுடைய சங்கம் மோட்ச வாயிலை திறந்து வச்சிடும். அப்போ மகான்கள் யார்? சாதுக்கள் யார்? அந்த ஏவ சாதுஷு கிருதோ மோட்சத்வாரம், சாதுக்களுடைய சங்கத்தினால்தான் மோட்ச வாயில் திறந்து வச்சிடும் நமக்கு அப்படின்னு சொன்னால், அந்த சாதுக்கள் எப்படி இருப்பாங்க? கருப்பாக இருப்பாங்களா, சிவப்பாக இருப்பாங்களா, குட்டியாக இருப்பாங்களா, நெட்டியாக இருப்பாங்களா, ஆணாக இருப்பாங்களா, பெண்ணாக இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? கருப்பாக இருப்பாங்களா, சிவப்பாக இருப்பாங்களா, குட்டியாக இருப்பாங்களா, நெட்டியாக இருப்பாங்களா, யார் அவர்களா? அப்போ அந்த சாதவகா சாது பூஷணாக, சாது தன்மைகளையே பூஷணமாக கொண்டவர்களாக இருப்பார்கள். திதிக்ஷவகா காருணிகாக சுஹൃதா சர்வதேகினாம் அஜாத சத்ரவகா சாந்தாக சாதவகா சாது பூஷணாக. எந்த சிரமங்களை வந்தாலும் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட திதிக்ஷவகா, கருணை எதனால் பொறுத்து கொள்வானா? கருணையினால். ஏதோ அறியாமல் தப்பு பண்ணிட்டான், அந்த தவறுகளை மன்னிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி காருணிகாக, அப்படிப்பட்ட கருணாத்மாக்களாக இருப்பார்கள். சுஹൃதா சர்வதேகினாம், எல்லாருக்கும் நலன் விரும்பிகளாக இருப்பார்கள், எந்த பலனையும் எதிர்பார்க்கவும் நலனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். யாருன்னா சர்வதேகினாம், ஒரு நாய் பூனை முதல் கொண்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் நலனை மட்டுமே விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சாதுக்கள், அவர்கள் தான் சாதுக்கள். இதுவரைக்கும் பிறந்தவர்களை யாருமே சத்ருவாக நினைக்காதவர்கள். அஜாத சத்ரவகா, அதே சமயத்தில் மனம் அடங்கினவர்களாக சாந்தர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் பிரசன்ன சித்தத்தோடு வரவேற்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் சாதுக்களாம். பிறருடைய துக்கத்தை கண்டு பொறுக்க முடியாதவர்கள். பரதுக்கோ அசகிஷ்ணுகோ, அந்த துக்கத்தை போக்குவதற்காக முயற்சிப்பவர்கள். அதே சமயம் தான் எதனாலும் துக்கப்படாதவர்கள். அவர்கள் தான் சாதுக்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியேப்பட்ட சாந்தர்களாக இருப்பாங்களாம். இப்படிப்பட்ட லட்சணங்கள்லாம் சாதுக்களுடைய லட்சணங்கள்லாம் இங்கே சொல்கிறார். திதிக்ஷவகா காருணிகா சுஹൃதா சர்வதேகினாம் அஜாத சத்ரவகா சாந்தாக சாதவகா சாது பூஷணாக. அப்போது மோட்சம் வேணும்னா மகான்களை தான் நாடணும்னு சொல்கிறார். கபில வாசுதேவர் பக்கத்துலேயே தானே இருக்கார். அம்மா நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இல்லை, சாதுக்களை போய் சேவிக்கணும். அந்த சாதுக்கள் தான் மோட்ச வாயிலை திறந்து வைப்பாங்க. ஏவ சாதுஷு கிருதோல் மோட்சத்வாரம் அபாவிரதம் சொல்கிறார். சரி, அந்த சாதுக்களுடைய லட்சணங்கள் எப்படின்னா, பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க, திதிக்ஷவகா காருணை உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்போ மோட்சம் வேணால் சாதுக்கள் தானே. அந்த சாதுக்கள்னால் இந்த லட்சணங்கள் கொண்டவர்கள் தான் சாதுக்கள். சரி, இந்த லட்சணங்கள்லாம் இல்லை அப்படின்னா இன்னொரு லட்சணங்கள் சொல்கிறேன். அந்த லட்சணங்கள் கொண்டவர்களும் சாதுக்களாக தான் இருப்பாங்க. யாருன்னா மத்கிருதே தியக்த கர்மானஹா தியக்த ஸ்வஜனபாந்தவாக,
மை அனஞ்சேன பாவேன பக்தியும் குருவந்தி ஏ திருடம். என்னிடத்தில் அனந்திய பக்தி பண்ணக்கூடியவர்களுக்கு பற்றியா இந்த பொறுத்து கொள்ளக்கூடிய குணம், கருணையோ பொறுமையோ சாந்தமோ எதுவும் இல்லாத இப்படிப்பட்ட குணங்கள் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் என்னிடத்தில் பக்தி கொண்டவர்களாக இருந்தார்கள்னா அதுதான் அங்கே சொல்கிறார் சாதவகா. இதுதான் கீதையிலையும் பகவான் சொல்கிறார், அபிஷேசு துராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக்கு சாதுரேபச்ச மந்தவியா. சாதுக்களுடைய லட்சணங்களை பகவத்கீதையில் ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். இங்கே சொல்கிறார் சாதுக்கள்லாம் திதிக்ஷபகா காரணிகா இவரெல்லாம் சாதுக்கள் தான், ஆனால் இவைகள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இடத்துல பக்தி பண்ணுறான்னு வச்சுக்கோ அவர்களையும் சாதுக்கள் என்று தான் கருத வேண்டும். மை அனன்யேன, அங்கே அனன்ய பாக்குன்னு சொல்கிறார் கீதையில், இங்கே அனன்யேனன்றார். மை அனன்யேன பாவேன பக்தி குருவந்தி ஏ திருடம். யார் திருடமான பக்தி கொண்டவர்களாக இடத்தில் பக்தி பண்ணுறாங்களோ, எனக்காக தன்னுடைய வேலைகளை விட்டவர்கள், தன்னுடைய கடமைகளை விட்டவர்களாக இருக்கிறாங்க. மத்கிருதே தெக்த கர்மானகா தெக்த ஸ்வஜனபாந்த மத்கிருதே, என் நிமித்தமாக தன் சொந்த பந்தங்களை உறவினர்களை விட்டவர்களாக, என் பாகவத சேவையே பெருசாக மதிப்பவர்களாக, என்னுடைய தொண்டையே பெருசாக மதிப்பவர்கள், என்னுடைய தொண்டையை ஸ்ரத்தையோடு சிரமேற்கொண்டு செய்பவர்களாக இருப்பவர்கள் யாரோ அவர்களை சாதுக்கள் என்று தெரிந்து கொள் என்று சொல்கிறார். 2 லட்சணங்கள் சொன்னார் சாதுக்கள் லட்சணம். ஒன்று நல்ல குணங்களை சொன்னார், இன்னொன்று சிறந்த பக்தி, திருடமான பக்தி உடையவர்களை சாதுக்கள் என்று தெரிந்து கொள்ளுன்னு சொல்கிறார். மை அனன்யேன பாவேன பக்தியும் குருவந்தி ஏதிடாம் மத்கிருதே தெக்த கர்மானகா. என் நிமித்தமாக எல்லா வேலைகளையும் விட்டவர்கள், எல்லா கடமைகளையும் விட்டவர்கள், என் நிமித்தமாக சொந்த பந்தங்களையும் விட்டவர்கள், என்னையே ஆசித்தவர்கள், என்னுடைய கதையிலேயே எப்பொழுதும் சந்தோஷம் அடைவர்கள், அதையே கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், அதையே அந்த கதைகளையே மீண்டும் மீண்டும் பேசக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு பலவிதமான தாபங்கள் வந்து பாதித்தாலும் அவர்களை அந்த தாபங்கள் பாதிக்காதபடி நான் காப்பாற்றுறேன். ஏன்னா என்னிடத்தில் மனசை அர்ப்பணித்தவர்களாகி அவர்களுக்கு பலவிதமான தாபங்கள் வந்து பாதிக்காது, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் சாதுக்கள்னு தெரிஞ்சுக்குமா அப்படின்னு இங்கே கபிலவாசுதேவர் சொல்கிறார். மத்கிருதே தெக்த கர்மானக தெக்த ஸ்வஜனபாந்தவா மதாசயா கதாமிருஷ்டா சுன்வந்தி கதையந்தி ச தபந்தி விவிதாஸ்தாபா நெய்தான் மத்கத சேதசா. அப்படிப்பட்ட சாதுக்களுடைய சங்கம் வேணும்னு பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணமா, பகவானை அனுகிரகத்தினால்தான் சத்சங்கம் கிடைக்குமா. அப்படிப்பட்ட சாதுக்கள் கிடைப்பாங்களாம். பகவான் கதைகளை தவிர வேறு எதையும் பேச அனன்ய பக்தியோடு பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட சாதுக்கள் கிடைப்பாங்களா பகவான் அனுகிரகம் இருந்தால் தான் அப்படிப்பட்ட சாதுக்களை பகவான் காட்டி கொடுப்பானா. அந்த சாதுக்கள் வேணும்ட்டு பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணணுமா. அதான் இங்கே சொல்கிறார், ஏதே சாதவா சாத்தி சர்வசங்க விவர்ஜிதா சங்கஸ்தேஷு அதிதே பிராத்தியா சங்கதோஷ ஹராஹிதே. அப்படிப்பட்ட துஷ்ட சங்கத்தினால் ஏற்பட்டக்கூடிய மனசு அழுக்கை போக்கக்கூடியவர்கள் அந்த சத்சங்கம் தான். அந்த சங்கம் வேணும்ட்டு பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணாதான் பகவத் அனுக்கிரகத்தினால்தான் சத்சங்கம் லபிக்கும். இல்லைனா யாரோ அசாதுக்களை போய் சாதுக்கள் நினச்சி போய் ஏமாந்து போயிடுவேன். அதனால் பகவானத்தில் பிரார்த்தனை பண்ண அந்த சத்சங்கத்தை பகவான் காட்டி கொடுப்பான். அந்த சங்கம் எப்படிப்பட்டதுன்னா சர்வசங்க வர்ஜிதா, எல்லா சங்கத்தையும் விட்டவர்களாக பகவானுடைய பக்தியிலேயே தளித்து கொண்டு இருப்பவர்கள், பகவத் பக்தியை தவிர வேறு எதையும் விரும்பாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த சாதுக்களை போய் நாடணுமா. அவர்கள் நமக்கு எந்தெந்த துஷ்ட சங்கத்தினால மனசில் கல்மஷங்கள், அதே சமயத்தில் நாகரிகமற்றவர்களாக நம்ம இருக்கிறோமோ அந்த அநாகரிகங்கள்லாம் நம்ம விட்டு போய்விடும்படியாக, நமக்குள்ளே இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் போக்கிவிடும்படியாக அப்படி மாற்றிவிடக்கூடியவர்களாம். அந்த சத் சங்கத்தினால் நம்ம புத்திலாம் மாறுமா, நம்ம நடத்தைகள் மாறுமா, நம்ம செயல்கள்லாம் மாறுமா, நம்ம பேச்சுக்கள்லாம் மாறுமா. அந்த சங்க தோஷ ஹராஹிதே, துஷ்ட சங்கத்தால் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சாதுக்கள் சங்கம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறார். சங்கதேஷ அதிதே பிராத்தியா சங்கதோஷ ஹராஹிதே சதாம் பிரசங்கன் மமபீதிய சம்பிதோ பவந்தி ஹிருத் கர்ண ரசாயனா கதாக. அந்த சாதுக்கள் சங்கத்தில் என்ன கிடைக்குன்னா என்னுடைய வீரதீர பராக்கிரமங்களை பற்றி பேசி கொண்டிருப்பார்கள். அது ஹிருதயத்துக்கும் காதுக்கும் ரசமயமாக இருக்கக்கூடியது. தத் தோஷனாத் ஆசோ அபவர்க்கவத்மனி சத்தார் அதிர்பக்திர் அனுக்கிரமிஷதி. அனாயாசமாக அந்த பாகத்தில் சேவிக்கிறதுனால மோட்ச மார்க்கமான என்னிடத்தில் அவர்கள் ஹரியினிடத்தில் முதல் பக்தி நம்பிக்கை உண்டாகுமா. அவர் பகவானிடத்தில் படிப்படியாக பக்தி உண்டாகுமா. அப்படி சத்சங்கத்தினால் முதல் என்ன பண்ணார்னா பகவானிடத்தில் நம்பிக்கை உண்டாகுமா. சாதுக்களிடத்துலையும் பகவானுடைய வார்த்தையிலையும் சாதுக்களிடத்துலையும் பகவானிடத்துலையும் திட நம்பிக்கை உண்டாகுமா, ஸ்ரத்தை. அதுக்கப்புறம் என்னன்னா அதையே கேட்கணும் போல் ஆசை உண்டாகுமா. அது பிறகு எல்லையற்ற பக்தி உண்டாயிடுமா. இப்படி படிப்படியாக நமக்குள்ள மாற்றம் ஏற்படுமா. சத்தா ரதிர் பக்திர் அனுக்கிரமிஷ்யதி அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் சத்சங்கத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் சொல்கிறார். அப்படி சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் எவன் எந்த வித பலனை எதிர்பார்க்காம பக்தி பண்ணுறானோ
அந்த பக்தியினால் அவன் தேகாபிமானத்தை விட்டுடுவான். அந்த எந்த வித பலனையும் எதிர்பார்க்காம பக்தி பண்ணுறது அந்த பக்தி எப்படிப்பட்டதுன்னா முக்தியை விட வசந்து தான். முக்தியை விட வசந்து தான் அந்த பக்தியானது. அது மட்டும் இல்லை, அந்த பக்தி என்ன பண்ணும்னா இவனுக்குள்ளே இருக்கிற அன்னமய சரீரம், பிராணமய சரீரம், மனோமய சரீரம், ஞானமய சரீரம் போன்ற இந்த உரைகள்லாம் ஆத்மாவை மூடிக்கொண்டிருக்கிற இந்த உரைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த அன்னமய சரீரம், பிராணமய சரீரம், மனோமய சரீரம், ஞானமய சரீரம், விஞ்ஞானமய சரீரம்னு சொல்கிறோம் இல்லையா, இவைகள்லாம் ஆத்மா மூடிக்கொண்டிருக்கிற இந்த உரைகள், இந்த உரைகளுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் உள்ள லிங்கை வெட்டி எறிஞ்சிடுமா, ஜீர்ணிச்சிடுமா, இந்த தேகாபிமானத்தை எரிச்சு சாம்பலாக்கிடுமா. தேகாபிமானத்தை, இந்த பக்தியானது தேகாபிமானத்தை எரிச்சு சாம்பலாக்கிடுமா. இந்த ஆத்மாவை மூடிக்கொண்டிருக்கிற இந்த உரைகள் எல்லாம் எரிச்சு சாம்பலாக்கிடுமா. அனிமித்தா பாகவதி பக்தி சித்தியர் கரியசி. அப்படி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தி பண்ணுறான்னா அது மோட்சத்தை விட உயர்ந்தது அந்த பக்தி. ஜரையத்தி ஆசியா கோஷம் நிகித்னம் அனலோயதா. எப்படி சாப்பிட்ட அன்னத்தை ஜடரக்னியானது ஜீரணம் பண்ணிடுறதோ அதுபோல் பகவத் பக்தியானது நமக்குள்ள தேகாபிமானத்தை ஜீரணம் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாருங்க. சரி, இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போமா? 1.5 மணி நேரம் ஆகிப்போச்சு. பக்தியை பற்றி அப்படி சொல்கிறார். யார் ஞான வைராக்கியத்தோடு கூடிய பக்தி செய்கிறார்களோ அவர்கள் சேமத்தை பாதுகாப்பை அடைகிறார். அவர்கள் பயமற்ற என்னுடைய திருவடிகளை அடைகிறார்கள். ஞான வைராக்கிய யுக்தேன பக்தி யோகேன யோகினகா சேமாய பாதம் மூலமே பிரவிசந்தி அகுதோபயம். அப்படி பாதுகாப்பு சேமத்தை அளிக்கக்கூடிய என் பாத மூலத்தை பயமற்றவர்களாக அடைகிறார்கள் என்று சொல்கிறார் இங்கே. சரி, ஓகே, இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிடலாம். ஏன் என்ன வழிபடணும்னு சொன்னால் மற்ற தேவர்களை வழிபட்டால் உனக்கு இந்த பாதுகாப்பு கிடைக்காது. ஏன்னா என்னிடத்தில் பயந்து தான் சூரியன் காய்க்கிறான். மத்பயாத் வாதி வாதோயம். என்னிடத்தில் பயத்தினால்தான் காற்று வீசுகின்றான். சூரிய ஸ்தபதி மத்பயாத். என்னிடத்தில் பயத்தினால்தான் சூரியன் கரெக்டாக 6 மணிக்கு உதயமாகுகின்றான். இந்திரனானவன் மழையை வர்ஷிக்கின்றான். அக்னியானவன் எரிக்கின்றான். மிருத்தியானவன் அங்கும் இங்கும் ஜீவராசிகளை பிடிக்கிறதுக்கு சஞ்சரிக்கிறான். மிருத்தியானவன் எதனால்? என் பயத்தினால், என் சாட்டியடிக்கு பயந்து தான் இவர்கள்லாம் அந்த வேலைகளை செய்கிறார்கள். அதனால் என்னிடத்தில் என்னை சரணமடைந்தால் தான் உனக்கு எல்லா பயமும் உன்னை விட்டு விலகும் அப்படின்றது பகவான் சொல்கிறார். மத்பயாத் வாதி வாதோயம் சூரிய ஸ்தபதி மத்பயாத்து வர்ஷதிந்திரோ தகத்யக்னிஹி மிருத்யுச்சரதி மத்பயாத்து. என்னிடத்தில் உள்ள பயத்தினால்தான் என் கட்டளைக்கு அனுசரித்து தான் இந்த தேவர்கள்லாம் தன்னுடைய வேலைகளை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் உனக்கு பயம் விலகணும்னா ஞான வைராக்கியத்தோடு கூடிய பக்தியினால் என்னை வழிபடுவாயாக. அதுதான் சேமம், அதுதான் பாதுகாப்பான ஒரு மார்க்கம். அப்போ நீ பயமற்றவனாக மோட்சத்தை அடைவாய் என்று சொல்கிறார். ஞான வைராக்கிய யுக்தேன பக்தி யோகேன யோகினகா சேமாய பாதம் மூலமே பிரவிசந்தி அகுதோபயம். இது வரைக்கும் நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். அதனால் தீவிரமான பக்தி பண்ணணும்னு சொல்கிறாரு. தீவிரமான பக்தி யோகேன மனோ மையர்ப்பீதம் ஸ்திரமாக மனசை என்னிடத்தில் அர்ப்பணம் பண்ணிவிட்டு ஏதாவனேவ லோக அஸ்மின் பும்சாம் நிச்சய சோதையா. மோட்சம் அடையத்துக்கு ஒரே வழி என்னென்னா தீவிரமான பக்தி பண்ணுறது தான். என்னிடத்தில் மனசை அர்ப்பணிக்கிறது தான் ஸ்திரமாக. வேறு எங்கேயும் மனசு செலுத்தக்கூடாது அப்படின்றது இங்கே சொல்கிறார். ஏதாவனேவ லோக அஸ்மின் பும்சாம் நிச்சய சோதையா தீவிரமான பக்தி யோகேன மனோ மையர்ப்பீதம் ஸ்திரம். சரி, இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். மேலே உள்ள விஷயங்களை அப்புறம் பார்க்கலாம். ராம 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 ராம. இப்படி நான் சுலபமாக 2-3 ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலான்னு பார்த்தா கடந்து போகவே முடியல. இந்த பாகவதத்தில் எல்லாமே முக்கியமான ஸ்லோகமாக இருக்குது. எதை விட முடியல. ஆனால் டைம் பார்த்தா சீக்கிரமாக ஆகிடுது. பாகவதம் பேசினா இதே நாம சங்கீதம் போனால் டைம் போகவே மாட்டேங்குது. இதே பாகவதம் பற்றி பேசினா டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ராமா ராமா சிதபதி ராம 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 ராम श्री राम सिंह की जय, आंजनेय स्वामी की जय, सकल साध मंडली की जय, श्री कपिल भगवान की जय, राम 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 आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय, आंजनेय स्वामी की जय, राम राम सकल साध मंडली की जय, राम 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 राम।